இப்போ இந்த 28th ரிசல்ட் வந்து என்னன்னு சார், இப்போ ஒரு பெர்முடேஷன் குரூப் இருக்கு அப்படின்னா எய்தர் எல்லாமே வந்து ஈவன் பெர்முடேஷனாக இருக்கும், அப்படி இல்லைன்னா எக்ஸாக்டாக ஆஃப் தெம் வந்து ஈவனாக இருக்கும் சார். எல்லாமே இப்போ ஏஎன் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஏஎன்ல எல்லாமே ஈவன் பெர்முடேஷன், எஸ்என்ல கரெக்டாக ஆஃப், என் ஃபேக்டோரியல் பை 2 வந்து ஆடாக இருக்கும், அதே மாதிரி என் ஃபேக்டோரியல் பை 2 வந்து ஈவனாக இருக்கும். அப்போ ரெண்டு தான் பெர்முடேஷன் குரூப். அப்போ நீங்கள் எந்த ஒரு பெர்முடேஷன் குரூப் எடுத்தாலும் ஒன்று எல்லாமே ஈவனாக இருக்கும், இல்லைன்னா ஆஃப் வந்து ஈவனாக இருக்கும். அதுதான் சார் 28 சொல்கிறாங்க. ஓகேங்களா சார்? ஓகே சார். இப்போ அடுத்து சப் குரூப். இப்போ ஜின்னு ஒரு குரூப் இருக்கு, அதில் சில எலமெண்ட் இருக்கு, டுகெதர் வித் ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருக்கு. அப்புறம் அதுக்குள்ளேயே நம்ம ஹச்சின்னு ஒரு சின்னதாக ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த செட்டு அதே ஆப்ரேஷனை பொறுத்து அது இண்டிபெண்ட்டாக ஒரு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து இதுக்கு சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கான்செப்ட் கிளியர் தான். ஸோ நம்ம ஒரு சப்செட் எடுக்கிறோம், அது ஜிக்குள்ள ஒரு சப்செட் எடுக்கிறதால ஜியில் இருக்கிற ஆப்ரேஷன் அப்படியே வந்து ஹச்சுக்கும் வந்து பொருந்தும். அந்த ஆப்ரேஷனை பொறுத்து அது ஒரு இண்டிபெண்ட்டாக குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு என்னவா இருக்கும் சார், சப் குரூப்பாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி ஜியில் ஹச்சின்னு ஒரு சப்செட் எடுத்துட்டா அது ஆல்வேஸ் சப் குரூப்பாக இருந்துராதா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அப்படி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டீஜர் இண்டீஜர் வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து குரூப்பு, அதுக்கு வந்து ஒரு சப்செட் வந்து நேச்சுரல் நம்பர். ஆனால் நேச்சுரல் நம்பர் ப்ளஸ்ஸை பொறுத்து வந்து நமக்கு சப் குரூப்பாக இல்லாமல் போகுது இல்லையா, அதனால எந்த ஒரு சப்செட் எடுத்துட்டாலுமே நமக்கு என்ன வந்துடாது, அது சப் குரூப்பாக மாறிடாது. அது இண்டிபெண்ட்டாக ஒரு குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சப்செட்டுன்றது இருக்கிறதால அது ஒரு சப் குரூப்பாக நமக்கு மாறிடும். ஓகேங்களா சார்? எஸ் சார். அதாவது சப்செட்டா இருந்தாவே அது குரூப்பா இருக்கணும், சப் குரூப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அது குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது வந்து சப்செட்டா இருக்கிறதால சப் குரூப் ஆயிடுது. ஆமாங்க சார். சரி, இப்போ நம்ம சப் குரூப் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா எந்த ஒரு குரூப்புக்குமே அதனுடைய சிங்கிள்டன் இ செட் இருக்கு இல்லையா, குரூப்னா கண்டிப்பாக ஐடென்டி எலமெண்ட் இருக்கும், அந்த செட்டும் அந்த ஹோல் செட்டு ஜி அது எப்பயுமே வந்து சப்செட்டு. ஏன்னா இது வந்து ரெண்டுமே ட்ரிவியல் சப்செட்டுன்னு சொல்லுவோம், ஆர் இம்ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். இந்த இ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்னவா இருக்கும், சப் குரூப்பாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா சப் குரூப்பாக இருக்கிறதுக்கான 4 கண்டிஷனுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து பைனரி ஆப்ரேஷன் க்ளோஸ்டாக இருக்கணும். இ ஸ்டார் இ வந்து ஈயா இருக்கிறதால அது க்ளோஸ்டாக இருக்கு. ஏன்னா ரெண்டு நம்பர் எடுத்து ஆப்ரேட் பண்ணும்போது அதை விட்டு வெளியே போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரெண்டு நம்பர் எடுத்து ஆப்ரேட் ரெண்டு நம்பர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுக்கும்போது ஒரு நம்பர் தான் இருக்கு, ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. அப்போ ரெண்டாவது அதே எலமெண்ட் தான் எடுக்க முடியும். ஆப்ரேட் பண்ணும்போது மறுபடியும் ஈயா தான் வரும், ஏன்னா இ வந்து ஐடென்டிட்டி. அதனால இது வந்து க்ளோஸ்டாக தான் இருக்கும், வேற வழி கிடையாது. அப்போ அதே மாதிரி அசோசியேட்டிவ் வந்துடும், அதே மாதிரி ஐடென்டி அந்த எலமெண்ட் ஐடென்டி, அப்படியே இன்வெர்ஸ் அதுக்கு அதுவே இன்வெர்ஸ். ஸோ எல்லாமே வந்ததால இது ஒரு குரூப்பாக இருக்கும். ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியும் அதே ஒரு குரூப் தான். அப்போ இது ரெண்டுமே வந்து இம்ப்ராப்பர் சப்செட்டாக இருக்கிறதால குரூப்பாகவும் இருக்கிறதால இம்ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா சார்? ஓகே சார். சில எக்ஸாம்பிள்ஸ், Q with respect to addition is subgroup of R with respect to addition. ஏன்னா Q இண்டிபெண்ட்டாக ஒரு சப் குரூப்பு வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், ஆர் இண்டிபெண்ட்டாக சப் குரூப்பு, சப்செட்டாக இருக்கிறதால சப் குரூப்பு. சரி, ஆர் ஸ்டார்ன்றது நான் ஜீரோ ரியல் நம்பர். நான் ஜீரோ ரியல் நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷனை பொறுத்து குரூப்பு, அதுக்கு ரெண்டே ரெண்டு எலமெண்ட்டை மட்டும் சப்செட்டாக எடுக்கிறோம். யாரு, ஹச் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன்று. இது வந்து இதுக்கு வந்து சப் குரூப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது 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 வந்து எந்த ரெண்டு நம்பரை எடுத்து ப்ரொடக்ட் பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும், அங்கே ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், அதுக்கு ரெஸ்பெக்ட் இன்வெர்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த குரூப்போட ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். அதனால வந்து இது சப் குரூப். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இது ஒரு சப் குரூப். இது எந்த ரெண்டு நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்குள்ளே இருக்கும், அசோசியேட்டிவ் இன்வெர்ஸ் எல்லாமே எக்ஸிஸ்ட் ஆகும். யாருக்கு யார் இன்வெர்ஸ் அப்படின்னா யாருக்கு யார் இன்வெர்ஸு, மைனஸ் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று இன்வெர்ஸு, ஐக்கு மைனஸ் ஐ இன்வெர்ஸு, அப்புறம் ஒன்றுக்கு ஒன்னே இன்வெர்ஸு, அப்புறம் மைனஸ் ஐக்கு ஐ இன்வெர்ஸ். ஓகேங்களா சார்? எஸ் சார். ஏன்னா அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் தான் நமக்கு ஐடென்டி எலமெண்ட் ஒன்று வரும். ஸோ அதெல்லாம் ஓகே தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்இசட் அப்படின்னு ஒரு குரூப் பார்க்குறோம். என்இசட்னா ஒன்றும் கிடையாது, இப்போ 2இசட்னா ஈவன் 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அந்த மாதிரி ஆட் நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். அதே மாதிரி 3இசட்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3, 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 அந்த மாதிரி. அப்போ என்இசட்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் என், அது வந்து இசட்டுக்கு ஒரு சப் குரூப்பாக இருக்கும், அது குரூப்போடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அது வந்து ஒரு சப் குரூப், அது ஒரு இன்ஃபைனைட் செட்டு தான், இன்ஃபைனைட் சப் குரூப்.
அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி ஏஎன்ன்றது இதனுடைய ஏன்றது இண்டிபெண்டா குரூப்னு பார்த்தோம். அது வந்து இதுக்கு சப் செட்டா இருக்கிறதால இப்போ அதுக்கு வந்து சப் குரூப். இதுல எவ்வளவு எலிமெண்ட் இருக்கும் அப்படின்னா ஏன்னா இது ஆல்டர்னேட்டிவ் குரூப் சொல்றாங்க. ஆமாங்க சார், ஆல்டர்னேட்டிவ் குரூப் ஆஃப் n சிம்பிள். இது எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னா n ஃபேக்டர் பை 2 எலிமெண்ட் இருக்கும். அடுத்து இந்த ஐடி ஸ்மால் ரிவ்யூ சார். ஆல்டர்னேட் சார் ஒரு செகண்ட். ஆல்டர்னேட்டிவ் குரூப்னான்றது ஒரு வாட்டி சொல்லுங்க சார். கொஞ்சம் சரி சொல்லிடலாம் சார். இப்போ SNன்றது செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன் பைஜெக்ஷன்ஸ். பைஜெக்ஷன் இருக்குங்களா சார்? அந்த ஆமா பைஜெக்ஷன்ஸ் தட் இஸ் கால்டு பெர்முடேஷன். நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்கு. எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிள். கரெக்ட்டுங்களா சார்? எவ்ரி ப்ராடக்ட் ஆஃப் சைக்கிளா எவ்ரி சைக்கிள் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். அப்படி ஒரு ரிசல்ட் இருக்கு. 2 லென்த்ல. எந்த சைக்கிளுமே ரெண்டு சைக்கிளா எழுத முடியும். அப்போ என்ன ஆச்சு? எவ்ரி பெர்முடேஷன் கேன் பி ரிட்டன் as ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். அந்த டிரான்ஸ்போசிஷனை கவுண்ட்டை பொறுத்து நம்ம அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறோம், ஈவன் பெர்முடேஷன், ஆட் பெர்முடேஷன். அப்போ வந்து அந்த எவ்ரி பெர்முடேஷன் வந்து நம்ம என்ன சொல்ல முடியும்? ஒன்னு ஈவனா இருக்கும், இல்லைன்னா அது ஆடா இருக்கும். அக்கார்டிங் டு the way it was written as the way கவுண்ட்டை பொறுத்து அது வந்து ஆட் வந்து ஈவனா இருக்கும், லென்த்தை பொறுத்து. சரி, அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஈவன் பெர்முடேஷனை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி பாக்குறோம். அது வந்து ஒரு குரூப்பாவே இருக்கு, அதனால அதுக்கு பேர் ஆல்டர்னேட்டிவ் குரூப் ஆஃப் n சிம்பிள். ஆனா ஆட் பெர்முடேஷன் நீங்க கலெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது வந்து குரூப்பா இருக்காது. ஏன் அப்படின்னா குரூப் இருக்கணும்னா ஐடென்டி எலிமெண்ட் தேவை. ஐடென்டி எலிமெண்ட் தான் ஈவன் பெர்முடேஷனா இருக்குல்ல, அதனாலே ஆடு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு சப் குரூப் வர வாய்ப்பு இருக்காது. ஆனா ஈவன் வந்து சப் குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஐ மீன் இண்டிபெண்டா குரூப்பா இருக்கு, அதனால இது நம்ம சப் குரூப்னு சொல்லிக்கிறோம். செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன் சார். இது வந்து நத்திங் பட் SN வந்து செட் ஆஃப் ஆல் பெர்முடேஷன், இது வந்து செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். ஈவன் பெர்முடேஷன் அதாவது 2 சைக்கிள் 4 சைக்கிள் 6 சைக்கிள் இதெல்லாம் தூக்கி ஒரு குரூப்பா போடுறோம். ஒரு செட்டா போட்டா ஆல்டர்னேட்டிவ் குரூப். நீங்க 2 சைக்கிள் 4 சைக்கிள் சொல்றீங்கல்ல, சைக்கிள் லென்த் 4ன்னு வந்தாவே அது ஆடா மாறிடும். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், சைக்கிள் லென்த் 4 வந்து டிரான்ஸ்போசிஷனா எழுதும் போது ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ல போயிடும். ஏன் அப்படின்னா இதை 1 2 டைம்ஸ் 1 3 டைம்ஸ் 1 4 தான் எழுத முடியும். அப்போ நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் 3ன்னு வந்துடும். அப்ப இது ஆடு பெர்முடேஷனா மாறிடும். சைக்கிள் லென்த்தை பொறுத்து நம்ம ஈவன் ஆடுன்னு பிரிக்கல, எத்தனை டிரான்ஸ்போசிஷன் எழுத முடியுன்றதை பொறுத்து தான் பிரிக்கிறோம். ஓகே சார், ஓகே சார். அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் குரூப்னு சொல்றோம் சார். இப்போ அதான் வந்து ஏஎன் வந்து SNக்கு வந்து சப் குரூப். இப்போ அடுத்து வந்து இந்த ஐடென்டி அச்சில் இருக்கிற ஐடென்டிட்டி, அச்சு வந்து இண்டிபெண்டா இருக்கிறதால அங்க ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கும். ஜி வந்து குரூப்பா இருக்கிறதால அங்க ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் இருக்கும். இப்போ இது ரெண்டுமே சேமா தான் இருக்கும், தனித்தனியா இருக்க வாய்ப்பு இல்லை. அச்சில் இருக்கிற ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் இதுல இருக்கும், இதுல இருக்கிறது அதுல இருக்கும். அது வந்து ஒரு ரிசல்ட். ஒரு சப் குரூப்ல இருக்கிற ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் சூப்பர் குரூப்ல இருக்கிற ஐடென்டிட்டி எலிமெண்ட்டும் சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இன்வர்ஸும் அதே மாதிரி தான். ஒரு சப் குரூப்ல இருக்கிற எலிமெண்ட் குரூப்லயும் இருக்கும். இங்க என்ன அதுக்கு இன்வர்ஸோ அதே இன்வர்ஸ் தான் அது அங்கேயும் அதுக்கு இன்வர்ஸ். அதுன்றது நமக்கு 33 ரிசல்ட் எழுதியிருக்கோம். அடுத்து வந்து a subset h of g is a subgroup of g. இப்பதான் நம்ம சப்குரூப் கண்டுபிடிக்கிறதுக்கான சப்குரூப் வந்து டெஸ்ட் பண்றதுக்கான ரிசல்ட்டே நம்ம பார்க்குறோம். இது வரைக்கும் சப்குரூப்னா என்னன்னு நம்ம பார்த்தோம், அது இண்டிபெண்டா குரூப்பா இருக்கணும். இப்போ என்னென்ன கண்டிஷன்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணா அது சப்குரூப் ஆயிடும்னா, க்ளோஸ்டு அண்டர் பைனரி ஆப்ரேஷனா இருக்கணும், அதுல ஒரு ஐடென்டிட்டி இருக்கணும், அப்புறம் இன்வர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம இதுல எதை விட்டுட்டோம்? அசோசியேட்டிவ் விட்டுட்டோம். ஏன் அசோசியேட்டிவ் விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய குரூப்லயே அசோசியேட்டிவ் இருக்கும்போது சப்செட்ல ஆல்வேஸ் அசோசியேட்டிவ் வந்துடும். அதனால சப்குரூப் டெஸ்ட் பண்ணும்போது குரூப்புக்கு டெஸ்ட் பண்ண மாதிரி 4 கண்டிஷனை செக் பண்ண தேவையில்ல, 3 கண்டிஷனை செக் பண்ணாவே போதும். ஓகேங்களா சார்? ஏன்னா பெரிய குரூப்லயே ஏன்னா குரூப்புகள் தான் நம்ம சப்செட் எடுத்துக்கிறோம். அப்ப இதுல அசோசியேட்டிவ் இருக்கும்போது இதுல கட்டாக வாய்ப்பு இல்லை. ஆனா அசோசியேட்டிவ் தவிர மற்றதெல்லாம் கட்டாக வாய்ப்பு இருக்கு. க்ளோஸ்டு கட்டாக வாய்ப்பு இருக்கு, ஐடென்டி கட்டாக வாய்ப்பு இருக்கு, இன்வர்ஸ் கட்டாக வாய்ப்பு இருக்கு. ஆனா எது கட்டாக வாய்ப்பு இல்லை? அசோசியேட்டிவ் கட்டாக வாய்ப்பு இல்லை. அதனால சப்குரூப் டெஸ்ட் பண்ணும்போது சப்குரூப் டெஸ்ட்டுக்கு அசோசியேட்டிவ் வந்து நம்ம நெசசரியா எடுத்துக்க தேவையில்லை. ரிமைனிங் 3 கண்டிஷன் மட்டும் செக் பண்ணா போதும். அதுவும் பாருங்க, இங்க சைட்ல ஒன்று கொடுத்துருக்கேன். அந்த குரூப் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா, நம்ம எடுக்கிற சப்குரூப் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மட்டும் செக் பண்ணாவே இனஃப். அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எது? க்ளோஸ்டு அண்டர் பைனரி ஆபரேஷன் இருந்தாவே நமக்கு வந்து மட்டும் இருந்தா போதும்.
க்ளோஸ்டு மட்டும் இருந்தாவே போதும், அது சப் குரூப்பா இருந்தோம். நம்ம எடுக்கிறது வந்து இதுன்ற பட்சத்துல. ஆமா. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். சரி, க்ளோஸ்டு மட்டும் இருந்தாவே ஐடென்டிட்டி எப்படி சார் அதுல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு என்ன டவுட் வருதுங்களா? நம்ம எடுக்கிற சப்செட் வந்து ஃபைனைட்டா இருக்கிறதால. இல்ல சார், நீங்க சொன்ன பிறகு இப்ப வருது. ஆமா. அது க்ளோஸ்ல இருந்தாவே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். எப்படின்னு சொல்றேன், அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். எதுல? ஹச்ல. ஓகேங்களா சார்? எஸ் சார். இப்போ ஏ பவர் 1 இதுக்குள்ள இருக்கு, ஏ பவர் 2 இதுக்குள்ள இருக்கணும், ஏ பவர் 3 இதுக்குள்ள இருக்கணும், ஏ பவர் 4 இதுக்குள்ள இருக்கணும். ஏன்? க்ளோஸ்டா இருக்குல்ல. எத்தனை டைம் ஆப்ரேட் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்கணும்ல. கரெக்ட் தானே சார்? ஆமா சார். ஆமா. நம்ம ஃபைனைட் குரூப்பா இருந்து க்ளோஸ்டா இருந்தாவே ஐடென்டிட்டி ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துருன்னு சொல்றதுக்கு ட்ரை பண்றேன். இப்போ க்ளோஸ்டுன்றதை நான் எடுத்துக்கிறேன், ஃபைனைட்ன்றதை எடுத்துக்கிறேன். அப்போ ஏ பவர் 5 இதுக்குள்ள இருந்தாகணும். ஸோ அந்த மாதிரி போடும்போது ஏ பவர் 100 இதுக்குள்ள இருந்தாகணும். அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு நம்பர்ஸ்ல அது வந்து ஐடென்டிட்டியா தான் ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா இன்ஃபினைட் செட் நமக்கு கிடைச்சிரும். அப்போ ஹச்சுக்குள்ள இன்ஃபினைட் செட் எலமெண்ட் மாதிரி வந்துடும். அப்போ ஏதோ ஒரு நம்பருக்கு அப்புறம் நமக்கு என்ன வந்தாகணும், மறுபடியும் இ வந்தாகணும். அதனால அது ஐடென்டிட்டி வந்துடும். புரியுதுங்களா சார்? அதாவது நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும் கண்டிப்பா ஃபைனைட்டா இருந்தா. ஆமா, ஏவோட ஆர்டர் வந்து ஏ டு தி பவர் ஆஃப் n = e ன்னு ஏதோ ஒரு இடத்துல வரணும். n வேல்யூ. ஆமா ஆமா வரணும். அதனால நமக்கு என்ன வந்துருது, க்ளோஸ்டுன்ற ப்ராப்பர்ட்டி இருக்கும்போதே நமக்கு ஐடென்டிட்டி வந்துருது. ஆமா, இந்த கான்செப்டே இருக்கும்போது அப்படியே இன்வெர்ஸும் வந்துரும். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரிப்பீட் ஆகுதால ஒண்ணு வந்து கண்டிப்பா இன்னொன்னு இன்வெர்ஸ் இருக்குன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போட்டு அவங்க இன்வெர்ஸும் வந்துருன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. அதாவது இது வந்து ஃபைனைட்டா இருந்தா மட்டும்தான் a to the power of 5, a to the power of 100 போயினே இருந்துச்சுன்னா ஃபைனைட்டா இருந்தா மட்டும் தான் நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகி ஒரு ஸ்டேஜ்ல e வரும். ஆமா, இல்லனா வந்து நீங்க இல்லனா போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ். ஆமா, அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் வந்து நேச்சுரல் நம்பர். இப்போ நேச்சுரல் நம்பர் பாருங்க, இது வந்து க்ளோஸ்டு அண்டர் அடிஷன். ஏன்னா எந்த ரெண்டு நம்பர் நேச்சுரல் நம்பர் எடுத்தாலும் நீங்க அதுக்குள்ள இருக்குமா? எந்த ரெண்டு ஈவன் தோ க்ளோஸ்டு இருக்கிறதால, ஆனா என்னவா இல்ல, இது சப் குரூப்பா இல்ல. யாருக்கு? இசட் குரூப்பா இல்ல. ஆனா இந்த ரிசல்ட் படி பார்த்தா அப்படின்னா ஃபைனைட் கிடையாது. ஆமா, ஃபைனைட் கிடையாது. அதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள். ஓகே சார். இப்போ அடுத்து இப்போ நம்ம என்ன சொன்னோம், சப் குரூப்புக்கு 4 கண்டிஷன் செக் பண்ண தேவையில்ல, 3 கண்டிஷனே செக் பண்ணா போதும்னு சொன்னோம். அது மட்டும் இல்லாம ஃபைனைட்டா இருந்தா ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணா போதும்னு சொன்னோம். ஆனா இப்போ ஃபைனைட்டா இருந்தாலும் சரி, இன்ஃபைனைட்டா இருந்தாலும் சரி, ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணாவே, இந்த கண்டிஷன் செக் பண்ணாவே அது சப் குரூப் ஆயிடும். அந்த கண்டிஷன் தான் இந்த கண்டிஷன். என்ன கண்டிஷன் பாருங்க, ஒரு நான் எம்டி செட் இருக்கு, அதான் ஹச். அந்த இப்போதைக்கு சப்செட் தான், ஆனால் தான் இங்கே சப்செட்னு போட்டிருக்காங்க. ஒரு நான் எம்டி சப்செட் ஆஃப் ஹச் ஆஃப் எ குரூப் ஜி இஸ் செட் டு பி சப் குரூப். அது எப்போ சப் குரூப்பா மாறும்? ஒரே ஒரு கண்டிஷன். ஹச்சுக்குள்ள எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அதை வந்து ஏ டைம்ஸ் பி இன்வெர்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது மறுபடியும் ஹெச்சுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்னவா மாறிடுமா? சப் குரூப்பா மாறிடுமா? ஒரே கண்டிஷன். புரியுதா பாருங்க சார். ஓகே சார். ஓகே சார். இது தியரம் ரிசல்ட். ஆமா, தியரம் சொல்லுது. சரி, இந்த ஒரு கண்டிஷன் இருந்தாவே எப்படி எல்லாமே வருது அப்படின்னா, நீங்க ஏ செகண்ட் இருக்கிற பிக்கு பதிலா ஏவே எடுத்துக்கங்க. அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டிப்பா இருந்தானே ஆகணும் இந்த கண்டிஷன் படி பார்த்தா. ஆமா சார். அதாவது ஏ இன்வெர்ஸ்னா இ இருக்கிறதா அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை நீங்க ஈன்னு மாத்திட்டீங்க அப்படின்னா பி இன்வெர்ஸ் இருக்கிறதா அர்த்தம். பியை வேரி பண்ணும்போது எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் வந்துறதா அர்த்தம். அப்ப என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? க்ளோஸ்டு வந்துடும். ஏன்னா செகண்ட் இருக்கிற எலிமெண்ட் ஐடென்டிட்டியா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு ஹெச்னு வந்துடும். அப்போ க்ளோஸ்டு எப்படி சொல்றது, நம்ம எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்குள்ள வரணும். அப்போ ஏ பி இன்வெர்ஸ் வந்து அதுக்குள்ள வந்தது அப்படின்னா, இப்போ இந்த பி இன்வெர்ஸுக்கு இன்வெர்ஸ் எடுங்க, அப்போ ஏ பி பிலாங்ஸ் டு ஹெச்னு வந்துடும்ல. கரெக்டுங்களா சார்? சார் ஒரு செகண்ட் சார். ஏ இன்வெர்ஸ் வரைக்கும் புரியுது சார். அதாவது ஏ இன்வெர்ஸ் வந்தா இ இருக்கிறதா அர்த்தம். அது வரைக்கும் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் சொன்னது கொஞ்சம் புரியுது. அது நான் போட்டுடலாம் சார், ஒரு தனி பேஜ்ல போட்டுடலாம். அதுதான் கரெக்டா இருக்கும். இப்போ whenever a b belongs to h அப்படின்னா நம்ம கையில என்ன ரிசல்ட் இருக்கு அப்படின்னா, a இன்வெர்ஸ் ab இன்வெர்ஸ் belongs to hன்றது மட்டும் இப்போ நம்ம கையில இருக்கு. இப்போ பர்டிகுலர்லி b ஈக்குவல் டு ஏனே வச்சுட்டோம் அப்படின்னா a இன்வெர்ஸ் ஈக்குவல் டு e belongs to h. ஓகேங்களா? ஓகேவா சார்? இப்போ நான் என்ன சொல்ல போறேன், b வந்து ஈயா எடுத்துக்கோ.
ஈயா எடுத்துக்கங்க. அப்ப என்ன வரும்? ஏபி இன்வெர்ஸ் இஸ் நத்திங் பட் ஏ. கரெக்ட்டுங்களா? ஓஹோ, நம்ம ஏ இன்வெர்ஸ் தேவையா? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏவை வந்து ஈயா எடுத்துக்கலாம். இங்க இருந்து தானே எடுக்கணும். அதுக்குள்ள இப்ப இ இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகி போச்சுல்ல. அப்ப ஏவை வந்து ஈயா எடுத்துக்குங்க, பியை வந்து பியாவே எடுத்துக்குங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இ டைம்ஸ் பி இன்வெர்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு ஹச்னு அர்த்தம். கரெக்ட் தானே சார்? ஆமா சார். அப்படின்னா பி இன்வெர்ஸ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் பி இன்வெர்ஸ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் எந்த ஒரு பி எடுத்தாலும் அதோட இன்வெர்ஸ் இருக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஆமா சார். அதாவது இப்ப ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லிட்டோம், இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம் ஃபார் ஈச் எலிமெண்ட். ஆமா. இப்ப க்ளோஸ்டு இருக்குமா? எந்த 2 எலிமெண்ட் எடுத்தாலும் அதை மல்டிப்ளை பண்ணா உள்ள இருக்குமானா அதுவும் இருக்கும். இப்போ ஏபின்னு 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறீங்க. ஆனா நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம்? ஏபி இன்வெர்ஸ் தான் உள்ள இருக்குன்னு எடுத்திருக்கோம். ஆனா ஏபி உள்ள இருக்குன்னு எடுக்கல. ஆனா அது வந்துடும். எப்படி நீங்க ட்ரை பண்றீங்களா எப்படி வரும்னு? கேள்வி கொஞ்சம் மறுபடியும் கிடைச்சு சார், எனக்கு புரியல. ஏபி இது கடைசி இப்ப சொன்னதுக்கு புரிஞ்சு சார். பி இன்வெர்ஸ் உள்ள இருக்குன்னு புரிஞ்சுது. இப்போ ஏபி உள்ள இருக்குன்றத வச்சு அது க்ளோஸ்டா இருக்குன்னு எப்படி ப்ரூவ் பண்றது? க்ளோஸ்டுனா அப்ப நமக்கு என்னன்னு தெரியணும். க்ளோஸ்டுனா என்னது? ஏ டைம்ஸ் பி, இந்த ஆபரேஷன் ஏ ஸ்டார் பி ஹச்சுக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். நான் கேள்வி கொஸ்டின் புரியுது. ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு, ஆமா சார், ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஹெச் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி ப்ரூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம ஏபி, ஆமா சொல்லுங்க சார். ஏ இருக்குன்னு சொல்லிட்டோம், இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம், இப்ப நான் அதுக்கு இ இருக்குன்னு சொல்லிட்டோம், எனி எலிமெண்ட் அதோட இன்வெர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதை எடுத்து யூஸ் பண்ணி ஏ ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லணும். இப்ப நான் அதுக்கு என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஏபி பிலாங்ஸ் டு ஹச்னு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டேன்னா சார்? ஓகே சார். விச் இம்ப்ளைஸ் பி இன்வெர்ஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு ஹச். கரெக்ட்டுங்களா? ஆமா சார், நமக்கு புரிஞ்சிச்சு. பை செகண்ட் ஆர்குமெண்ட். கரெக்ட்டுங்களா? பை 2. ஆமா சார். சரி, இப்போ என்ன ஆச்சு? ஆல்ரெடி ஏ வந்து ஹச்ல இருக்கு. இப்போ பி இன்வெர்ஸும் ஹச்ல இருக்கு. இப்போ இது ஒரு எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட். நம்மளோட ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டைம்ஸ் செகண்ட் எலிமெண்டோட இன்வெர்ஸ் ஷுட் பிலாங்ஸ் டு த செட். கரெக்ட்டுங்களா? ஓகே சார், இப்போ புரிஞ்சு சார். அப்ப பி இன்வெர்ஸ் தி ஹோல் இன்வெர்ஸ் ஈக்குவல் டு பி. அப்ப ஏ பி இன்வெர்ஸ் ஏ பி பிலாங்ஸ் டு ஹெச். அப்ப க்ளோஸ்டு வந்துருச்சுங்களா? எஸ் சார், எஸ் சார். அதனால அது வந்து ஒரு சூப்பர் கண்டிஷன். ஒரே ஒரு கண்டிஷன்ல எல்லாமே வந்துரும். அது வந்து சப் குரூப் கண்டிஷன். அது வந்து சப் குரூப் கண்டிஷன். எங்க இருக்குது? ஓகே. இது வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணாவே போதும் சப் குரூப்புக்கு. அது பார்த்துட்டோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் சப் குரூப்பாக இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும், இப்படி இருந்துச்சுன்னா சப் குரூப் ஆகிடும். இஃப் அண்ட் ஒன்லி இஃப். சரி, இப்போ நமக்கு வந்து 2 சப் குரூப் இருக்கு. அந்த 2 சப் குரூப் இன்டர்செக்ஷன் வந்து ஆல்வேஸ் சப் குரூப்பாக இருக்கும். அந்த 2 சப் குரூப்போட இன்டர்செக்ஷன் வந்து ஆல்வேஸ் சப் குரூப்பாக இருக்கும். யாருக்கு? ஜிக்கு. ஓகே சார். ஜிக்கு சப் குரூப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெச்சுக்கும் சப் குரூப்பாக இருக்கும், கேக்கும் சப் குரூப்பாக இருக்கும். இப்போ ஜின்றது பெரிய செட்டு, ஹெச்ன்றது அதுக்குள்ள ஒரு சப் குரூப்பு, அப்புறம் கேன்றது ஒரு சப் குரூப்பு. அதனுடைய இன்டர்செக்ஷன் இருக்குங்க இல்லையா? அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து ஜிக்கும் சப் குரூப்பு, ஹெச்சுக்கும் சப் குரூப்பு, கேக்கும் சப் குரூப்பு. ஏன்னா ஹச்சுக்கு அது ஒரு சப்செட்டு, இண்டிபெண்டா சப் குரூப்பா இருக்கிறதால ஹச்சுக்கும் சப் குரூப். புரியுதுங்களா? புரியுது சார். ஆமா, அவ்வளவுதான் ரிசல்ட். இப்போ யூனியன் ஹெச்ன்ற குரூப்புக்கு அந்த இன்டர்செக்ஷன் சப் குரூப்பா இருக்கும். சப் குரூப்பா ஹெச்ன்ற குரூப்புக்கு சப் குரூப்பா இருக்கு, ஜின்ற குரூப்புக்கும் சப் குரூப்பா இருக்கு. அது அப்படி வந்து குரூப்புக்கும் சப் குரூப்பா இருக்கு. சப் குரூப்பா ஓகே சார். ஏன்னா ஹெச் இன்டர்செக்ஷன் கே வந்து இண்டிபெண்டா குரூப், இண்டிபெண்டா குரூப்பா இருக்கிறதால அது யார் யாருக்கெல்லாம் சப்செட்டா இருக்கோ அது அதுக்கெல்லாம் சப் குரூப்பா மாறிடும். சப் குரூப்பா மாறிடும். ஓகே சார். இப்போ யூனியன் வந்து அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சப் குரூப் இருக்கு, இன்னொரு சப் குரூப் இருக்கு, அது ரெண்டுத்துக்கும் யூனியன் போட்டீங்க அப்படின்னா அது நீட் நாட் பி சப் குரூப். சம்டைம்ஸ் சப் குரூப் இருக்கலாம், இல்லாம கூட போகலாம். நீட் நாட் பி சப் குரூப். அதுக்கு என்ன ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் நம்மளால சொல்ல முடியுமா? ரெண்டு குரூப்புக்கு யூனியன் எடுத்து சப் குரூப் இல்லாம போற மாதிரி இப்படி சொல்லலாம்.
யூனியன் எடுத்து சப் குரூப் இல்லாம போறது. இப்போ 2z எடுத்துக்கங்க. 2z வந்து எப்படி இருக்கும்? 0 பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 இருக்குமா சார்? எஸ் சார். இது ஒரு குரூப், சப் குரூப். இசட்டுக்கு ஒரு சப் குரூப். 3z எடுத்துக்கங்க. 3z எப்படி இருக்கும்? 0 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 6ன்னு இருக்குங்களா? இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுங்க. இது 2zயும் 3zயும் யூனியன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? 0 வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 2 வரும், பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும், எல்லாமே இருக்கும். சரி, இன் பர்டிகுலர் 2 3 மட்டும் எடுத்துக்கங்க. 2 3 எடுத்து ஆப்ரேட் பண்ணா 5 வருது. ஆனா அந்த 5 வந்து அந்த யூனியன்ல இருக்காது. அதனால வந்து யூனியன் மே நாட் பி சப் குரூப். புரியுதுங்களா? எஸ் சார். அதாவது 5 எலிமெண்ட் 2 யூனியன்ல இல்ல. ஆமா, ஏன்னா க்ளோஷர் அடிபட்டு போகுது. க்ளோஸ்ட் அடி வாங்கிருது. அதனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? அது யூனியன் வந்து மே நாட் பி சப் குரூப். அதனால சரி, சப்போஸ் யூனியன் வந்து சப் குரூப்பா வருது அப்படின்னா ஒன்னு இன்னொன்னுக்குள்ள கண்டெயின் ஆகிருந்தா மட்டும்தான் வரும். அதர்வைஸ் நோ பாசிபிள். அதான் இங்க எழுதியிருக்காங்க. த யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் ஆஃப் எ குரூப் ஜி சப் குரூப்பா இருக்கும் இஃப் அண்ட் ஒன் இஃப் ஒன் இஸ் கண்டெய்ன்ட் இன் அதர். அப்படி இருந்தா அதுக்கு யூனியனும் சப் குரூப்பா வந்துடும். இப்போ ஒன் இஸ் கண்டெய்ன் இன் அதர்னு வரும்போது உங்களுக்கு என்ன தெரியுமா நடக்கும்? புது சப் குரூப் எதுவும் கிடைக்காது, பழசே தான் வரும். இப்போ ஹச்சுக்குள்ள கே இருந்துச்சுன்னா இது ஹச்சா மாறும், கேக்குள்ள ஹச் இருந்துச்சுன்னா அது கேவா தான் மாறும். ஸோ இன் எய்தர் கேஸ் we will not get new subgroups. the older subgroup தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா சார்? அதாவது 2z1 4z1 அது போல தான் வரும். அதாவது யூனியன் வந்து சப் குரூப்பா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஒன்னு இன்னொன்னுக்குள்ள கண்டெய்னர் இருக்கிற மாதிரி கேஸ்ல மட்டும்தான் வரும். அதனாலதான் வரும், மற்றபடி வராது. இப்போ அடுத்து வந்து இந்த ரிசல்ட் பார்ப்போம். ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப். இதுக்கு பேர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ குரூப். அதாவது ஏன் ஒரு குரூப், ஏன் ஒரு சப்செட், குரூப் கிடையாது சப்செட். ப்ராடக்ட் ஆஃப் டூ சப்செட். ஏன்னு ஒரு சப்செட் இருக்கு, பின்னு ஒரு சப்செட் இருக்கு. அது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்றோம். எப்படி ப்ராடக்ட் பண்றோம் அப்படின்னா, ஏவும் பியும் ரெண்டுமே ஜிக்குள்ள தானே இருக்கு. அப்ப ஜிக்குள்ள ஒரு ஆப்ரேஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ரேஷன் வச்சு ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். இதுக்குள்ள இருக்கிற எல்லா ஆல் பாசிபிள் காம்பினேஷனையும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி போட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஏபி, நடுவில் வந்து அந்த ஆப்ரேஷன் இருக்கிறதா அர்த்தம். இது வந்து ப்ராடக்ட்டுங்களா? இப்போ நம்ம இது எதுக்காக இதை டிஃபைன் பண்றாங்கன்னா, சப்செட்டா இருக்கும்போது இப்படி இருக்கு இல்லையா, இது ஒருவேளை குரூப்பா இருந்து, இது ஒருவேளை குரூப்பா இருந்து சப் குரூப்பா இருந்து ப்ராடக்ட் வந்து சப் குரூப்பா இருக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. எப்போ இருக்கும் அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு பிஏவா இருந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்கும், சப் குரூப்பா இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏ வந்து ஒரு சப் குரூப், பியும் ஒரு சப் குரூப். அப்படின்னா ஏபி சப் குரூப்பா இருக்க வாய்ப்பு இருக்கானா? வாய்ப்பு இல்லை. ஏபி இஸ் சப் குரூப் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏபி ஈக்குவல் டு பிஏ. ஏபியும் பிஏவும் மாற்றி பெருக்கும் போது ஒரே மாதிரி வந்துச்சுங்க அப்படின்னா ஏபி சப் குரூப்பா மாறிடும் அப்படின்னு வந்து ஒரு ரிசல்ட் இருக்கு. அது நம்ம எப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஏபி ஆர் டூ சப் குரூப் ஆஃப் ஜி. ஏபி நீட் நாட் பி சப் குரூப். அதுக்கு கவுண்டர் எக்ஸாம்பிள் தான் இது கீழே நம்ம பார்க்குறோம். ஏன் நீட் நாட் பி சப் குரூப் அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு செட் எடுக்கிறோமா? ஏவன் என்ன எடுக்கிறேன்? ஆல்ரெடி நம்ம S3 என்னன்னு தெரியும். ஐடென்டிட்டி மேப்பு, சைக்கிள் லென்த் 3 இருக்கிற மாதிரி ஒரு பெர்முடேஷனு, சைக்கிள் லென்த் 3 இருக்கிற மாதிரி இன்னொரு பெர்முடேஷனு, சைக்கிள் லென்த் 2 இருக்கிற மாதிரி 3 பெர்முடேஷன். மொத்தம் 6 இருக்கும். 3 ஃபேக்டோரியல் 6 எலமெண்ட் இருக்கும். இந்த எலமெண்ட் S3ல இருக்கிற எலமெண்ட்லாம் ஓகேவா சார்? எஸ் சார். இப்போ S3ன்றது ஒரு குரூப் ஜி. அதில் நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு சப் குரூப் எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் சப்செட் எடுத்துட்டு அது சப் குரூப்பான்னு செக் பண்ணுவோம். ஐடென்டி எலமெண்ட் கூட இந்த 1 3ன்ற சைக்கிளை சேர்த்துட்டு ஏன்னு வச்சுக்கிறேன். ஐடென்டி எலமெண்ட் கூட இந்த 2 3ன்ற சைக்கிளை சேர்த்துட்டு நான் என்ன வச்சுக்கிறேன்? பின்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டுமே சப் குரூப்பா இருக்கும். அதை உங்களை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க வெரிஃபை பண்றீங்களா? இப்போ நான் வெரிஃபை பண்ணுவா சார், இல்ல லேட்டரா வெரிஃபை பண்ணிக்கிறீங்களா? எப்படி வெரிஃபை பண்றது? நான் பொறுமையா பண்றேன் சார். அதுக்கு என்ன உங்களுக்கு மெத்தட் இருக்கா? மெத்தடா தான் இந்த சைக்ளிக் நோட்டேஷன்ல நம்ம காம்போசிஷன் பண்ணுவோம்ல சார், அப்படிதானே சார்? இது வந்து ஃபைனைட்.
ஃபைனைட் குரூப் வந்து சப் குரூப்பான்னு செக் பண்ணுறதுக்கு க்ளோஸ்டாக இருக்குன்னு செக் பண்ணவே போதும். க்ளோஸ்டாக இருக்குன்னு செக் பண்ணணும் அப்படின்னா எந்த 2 எலமெண்ட் எடுத்து ஆப்பரேட் பண்ணாலும் அதுக்குள்ளே வரணும். நீங்கள் இ கூட ஆப்ரேட் பண்ணால் அதே எலமெண்ட் தான் வரும், அதுக்குள்ளே வந்துடும். அப்போ அப்போ இந்த எலமெண்ட் எடுத்து அது கூட ஆப்ரேட் பண்ணும்போது உள்ளே இருக்கான்னு மட்டும் செக் பண்ணணும். அப்போ 1,3க்கு 1,3 1,3 கூட போடணும். அதாவது ஐ மீன் 1,3க்கு ஸ்கொயர் எடுக்கணும், 1,3க்கு கியூப் எடுக்கணும், 1,3 இப்படி போயிட்டே இருக்கணும். சர்டன் ஸ்டேஜுக்கு இப்படி எடுத்துகிட்டே வரும்போது இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது அதில் இல்லாத ஒரு எலமெண்ட் வந்துச்சு அப்படின்னா சப் குரூப்பாக இருக்காது. அதுக்குள்ளே இருக்கிற எலமெண்ட்டே வந்துட்டே இருக்குன்னா சப் குரூப் ஆகிடும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா க்ளோஸ்டாக இருந்தாவே நமக்கு ஃபைனைட் இருக்கும்போது சப் குரூப் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு சொல்லியிருக்கோம்ல, கரெக்டுங்களா சார்? இல்ல ரிப்பீட் எஸ் சார். பண்ணுங்க. அப்ப அந்த 1,3 சைக்கிள் இதுக்கு ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சா ஆர்டர் இல்ல ஆர்டர் இல்ல. ஆமா ஆர்டர் சார் கண்டுபிடிக்கணும். அப்பனா 1,3 சைக்கிள் ஆமா ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஆர்டர் 2-ஆ இருந்தா மட்டும் இது சப் குரூப்பா வரும். ஆர்டர் 3 இருந்துச்சுன்னா வராது. ஏன் அப்படின்னா 1,3க்கு ஸ்கொயர் பண்ணும்போது இ வராம வேற ஏதோ டிஃப்ரெண்டா ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் நம்பர் வந்து இதுக்குள்ள வந்திருக்கணும். இங்க நம்ம இருக்கிறதே 2 எலமெண்ட் தான். அப்ப சப் குரூப் அடி வாங்கிடும். அப்ப ஆர்டர் 2 இருந்தா மட்டும்தான் அது சப் குரூப். ஓகேங்களா? எஸ் அப்படின்னா சார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1,3 1,3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது இ வரணும். அது கண்டிப்பா வந்துடும். அப்படி செக் பண்ணா உங்களுக்கு வந்து அது வந்து சப் குரூப்ன்ற மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? எஸ் சார். வந்துடும் அதே 1,3 போல தான் பியும். அதே மாதிரி தான் பி ரெண்டுமே சப் குரூப்னு வச்சு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏவும் பி நீங்கள் ப்ரொடக்ட் பண்ணும்போது என்ன வராது, சப் குரூப்பாக வராது. அதையும் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ ஏவும் பியும் ப்ரொடக்ட் பண்ணி பார்க்கலாமா இல்லை நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி எப்படி ப்ரொடக்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கா? அதாவது ப்ராடக்ட்னா அகைன் காம்போசிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் தான். அதாவது இ காம்போசிஷன் 2,3 ஆமாம் அப்புறம் 1,3 காம்போசிஷன் இ அப்புறம் 1,3 2,3. இப்போ நம்ம 1,3 2,3 மட்டும் பார்த்தா போதும். பார்த்தா போதும். பார்த்தா போதுமா? இப்போ அது பார்த்துட்டு ஏபியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோமா? அது ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். ஆனால் அது என்னவா இருக்காது, சப் குரூப்பாக இருக்காது. அதில் சப் குரூப்புக்கான ஏதோ ஒரு கண்டிஷன் அடி வாங்கிடும். அதனால தான் இது வந்து நாட் சப் குரூப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் நான் எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் வெரிஃபை பண்ணுறீங்களா இல்லை நான் அப்போ பண்ணுவாங்களா சார்? நான் பண்ணிடுறேன் சார். ஓகே, பண்ணுறதா இருந்தாலும் சொல்லுங்கள், நான் பண்ணிடலாம். இப்போ இல்லைன்னா நீங்களே பண்ண முடியும்னா நம்ம மூவ் பண்ணிடலாம். அந்த 2 அந்த 1,3 2,3 மட்டும் காம்போசிஷன் பண்ணி மொத்த எலிமெண்ட்ஸை பார்த்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆகுதான்னு செக் பண்ணும். அவ்வளவுதான். ஆமாம் சார். நான் பண்ணிக்கிறேன் சார். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன முடியலன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ என்னவா இருக்காதுன்னா இது சப் குரூப்பா இருக்காது. சரி, அப்போ சப் குரூப் இல்லாம போகுது. அப்போ எப்போ சப் குரூப்பா இருக்கும் அப்படின்னா எபிலியன் குரூப்புக்கு வந்து நீங்க எடுத்தீங்க, அந்த நீங்க எடுத்துக்கிற சூப்பர் குரூப் வந்து எபிலியன் குரூப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஏபி சப் குரூப்பா இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று கூட நீங்க சொல்லலாம், ஏபி ஈக்குவல் டு பிஏவா இருந்துச்சுன்னா கூட சப் குரூப்பா இருக்கலாம். ஏன்னா எபிலியன் குரூப்ல ஏபி ஈக்குவல் டு பிஏவா தானே இருக்கும். எலமெண்ட் வைஸ் எபிலியன்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ சார். சப்செட் வைஸும் ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ வரும்னு சொல்றீங்களா சார்? பண்ணுங்க. ஆமா. ஏன் அப்படின்னா AB is nothing but set of all AB such that A belongs to A, B belongs to B. BA is nothing but set of all BA such that B belongs to B, A belongs to A. Since it is abelian, AB equal to BA வந்துரும்ல சார். ஓகே சார். அதாவது உள்ளுக்குள்ள எலிமெண்ட், அதாவது ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏபி இருக்கிறது நம்ம பிஏன்னு எழுதலாம் உள்ள. ஆமா, உள்ளுக்குள்ள மாத்தும் போது எல்லாமே மாத்தும் போது உங்களுக்கு எல்லாமே சேமா வந்துரும்ல. சேமா வந்துரும். ஓகே சார். ஓகே சார். அப்போ நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, AB is subgroup if and only if AB equal to BA அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து அப்படி சொல்லலாம். அல்லது ஏ வந்து எபிலியன், டி வந்து எபிலியனா இருக்கும். ஓகே சார். சரி, இப்போ நம்ம ஆர் ஸ்டார்னு ஒன்று இருக்கு. அதான் வந்து ரியல் நம்பர்ஸ், நான் ஜீரோ ரியல் நம்பர்ஸ் வித் மல்டிப்ளிகேஷன். அந்த குரூப்ல ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம். அதுக்கு பவர் ரைஸ் பண்ணிட்டே போறோம். எவ்வளோ தூரம்னா இப்போ இன்டிஜர் இன்ஃபினைட் டைம்ஸ் ரைஸ் பண்ணிட்டே போறோம். அப்படின்னா ஹச் ஒரு சப் குரூப்பா இருக்குமா? இது வந்து ஆர் ஸ்டாருக்கு மட்டும் பொருந்தாது, ஜென்ரலாகவே பொருந்தும். அதுதான் நான் கீழே எழுதிட்டேன். என்ன போட்டிருக்கேன்னா ஜென்ரலாக ஒரு குரூப் இருக்கு, அதில் நீங்கள் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுக்கிறீங்க, அதுக்கு பவர் ரைஸ் பண்ணிட்டே போயிட்டே இருக்கீங்க, இன்டிஜர் டைம்ஸ் ரைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அது மேபி ரிப்பீட் ஆகலாம், ரிப்பீட் ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஆக மொத்தத்தை அது என்னவா இருக்கும், சப் குரூப்பாக இருக்கும். இந்த சப் குரூப் உங்களுக்கு புரியுதுங்களா?
புரிஞ்சுக்க முடியும் சார். பட் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா பெட்டரா இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போங்களா? எக்ஸாம்பிள் இசட்னு எடுத்துக்கலாம் சார். நம்ம இசட் வந்து இசட் குரூப்னு எடுத்துக்க எடுத்துக்கிறோம். இசட் குரூப்னு எடுத்துக்கிங்களா? அதுலேருந்து ஒரு எலமெண்ட் எடுங்க. ஏதோ ஒரு 7 ஒரு எலமெண்ட். 7 கூட தேவையில்ல. ஒரு 4ன்னு கூட எது வேணா ஒன்று எடுக்கலாம். எடுத்துக்கிறோம். 7 எடுத்துக்கலாம். சின்ன நம்பர் எடுத்துக்கலாம். 3 எடுத்துக்கலாம். சரி சார். 3. இப்போ 3க்கு மேலே பவர் போடுறீங்க. 3 பவர் 1 ஈக்குவல் டு 3. 3 பவர் 2 ஈக்குவல் டு 6. 3 பவர் 3 9. ஆமா, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். நீங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி 3 3 சார் 9 தான் சார். 3 கியூப் 27. இல்ல 3 கியூப் 27 கிடையாது. 9 பண்ணோம். ஆஹா சார், கரெக்ட் தான். நீங்க 3 + 3 + 3 கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றது கரெக்ட். 3 + கரெக்ட் சார். ஆமா. நீங்க இது வந்து ஆபரேஷன் வந்து பிளஸ். அப்பனா இது NZ வந்துருது. NZ வந்துருது. கரெக்ட் சார். 3Z நமக்கு ஆல்ரெடி சப் குரூப்னு தெரியும்ல. ஆமா ஆமா ஆமா. நீங்க அடிஷனுக்கு ஓகே சார். நீங்க எந்த ஒரு ஆபரேஷனாவே இருக்கட்டும், அதுதான் நீங்க நம்ம வந்து ஜெனரலா ப்ரூவ் பண்ணுவோம். அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா தான் நம்ம படிக்கிறோம். அப்ஸ்ட்ராக்டா போடுவோம். இப்போ A belongs to G. A belongs to G நம்ம Hன்னு ஒரு செட் எடுக்கிறோம். அது என்ன இருக்கு? A இருக்கு, A பவர் 1 இருக்கு, A பவர் 2 இருக்கு, எக்ஸெட்ரா A பவர் n இருக்கு, A பவர் n+1 எக்ஸெட்ரா எல்லாமே இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஈவன் A பவர் -1 கூட இருக்கும். ஏன்னா A பவர் n belongs to Z ன்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். ஆமா, Z நெகட்டிவ் டிஜிட்ஸ் அது வரும். ஆமா, அப்படிதான் A ஓட இன்வெர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்ப Z னா 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப A பவர் 0னா E ன்னு இல்ல அர்த்தம். அப்பனா நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் வந்துச்சுனா இன்வெர்ஸ் இருக்கு, ஐடென்டிட்டி இருக்கு. ஆமா, எல்லாமே இருக்கு. க்ளோஷர் இருக்குன்னு அர்த்தம். அதனால சப் குரூப் ஆயிடும். அதனால அது வந்து இன்வெர்ஸ், ஐடென்டிட்டி எல்லாமே க்ளோஸ்டு. ஏன் இங்க க்ளோஸ்டு வரும்? ப்ராப்பர்ட்டி வந்துருது. ஆமா, 3 ப்ராப்பர்ட்டியுமே வந்துருது. அசோசியேட்டிவ் செக் பண்ண தேவையில்ல, ஏன்னா சப் குரூப்ன்றதால. ஓகேங்களா சார்? என்ன சார், ஏன் இங்க க்ளோஸ்டு வருதுன்னு கேட்டீங்க? ஆமா, ஏன் க்ளோஸ்டு வந்துருது அப்படின்னா, உள்ள இருக்கிறது எல்லாமே A உடைய பவர்ஸ். உள்ள இருக்கிறது எல்லாமே யாருங்க? நம்ம A உடைய பவர்ஸ். அப்போ 2 A பவர்ஸ் எடுத்து நீங்க கம்ப்யூட் பண்ணும்போது அகைன் யூ வில் கெட் A பவர்ஸ். A பவர்ஸ் எல்லாமே தான் இதுக்குள்ள இருக்கு. அப்ப க்ளோஸ்டு. ஓகே சார். ஓகே. எந்த 2 A பவர்ஸ் எடுத்து நீங்க ஆபரேட் பண்ணாலும் அகைன் யூ வில் கெட் A பவர்ஸ் ஒன்லி. ஆல் A பவர்ஸ் தான் நம்ம கனெக்ட் பண்ணி போட்டோமே. அத A² A³ எடுத்தா A⁵ வர போகுது. எல்லா A பவர்ஸுமே நம்ம போட்டோம் அதுக்குள்ள. போட்டோம். ஓகே சார். அதனால இந்த குரூப்புக்கு பேரு சப் குரூப் ஜெனரேட்டட் பை A. சப் குரூப் ஜெனரேட்டட் பை A. ஜெனரேட்டட் பை A. ஏன்னா அந்த குரூப் முழுக்க ஏவால உருவானது. ஒரு சிங்கிள் எலிமெண்ட் A வச்சு உருவாக்குனது. ஓகேங்களா சார்? ஓகே சார். இதுக்கு பேர் இன்னொரு பேரு சைக்ளிக் குரூப். இதுக்கு பேர் சைக்ளிக் குரூப். ஏன் இதுக்கு பேர் சைக்ளிக் குரூப்னு வைக்கிறாங்க அப்படின்னா, ஏவை சைக்கிள் பண்ணதால வந்தது. இப்போ A பவர் 1, A பவர் 2, A பவர், சப்போஸ் இது ஃபைனைட் சப் குரூப்பா இருக்கும் பட்சத்துல A பவர் 4, A பவர் 5 சம் பொசிஷன்ல E வந்திருக்கணும். அப்புறம் A பவர் 7 ஈக்குவல் டு அகைன் உனக்கு A பவர் 1ஆவே நமக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி இந்த சைக்கிள் சுத்தினே இருக்கும். சைக்கிள் மாதிரி இப்படி சுத்திட்டே இருக்கும். அதனால இதுக்கு பேர் சைக்ளிக் குரூப். புரியுதுங்களா சார்? சூப்பர் சார். எஸ் சார். அதனால இதுக்கு பேர் சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை A. அல்லனா நம்ம இப்படி போட்டுக்கலாம். இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் போட்டு அதுக்குள்ள நடுவுல A போட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் நத்திங் பட் A பவர் 0, A பவர் +or-1 எல்லா ஆல் இன்க்ளூடட் அப்படின்னு அர்த்தம். அந்த சிம்பிள் நோட்டேஷன் தான். அதாவது A ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஜெனரேட்டர் A வந்து ஜெனரேட் பண்ற மாதிரி. and this is called cyclic subgroup. This is called cyclic subgroup generated by the element A in G. That is also denoted by subgroup generated by A அப்படின்ற மாதிரி நோட்டேஷன் நம்ம போட்டுக்கிறோம் சார். ஓகே சார். இப்போ 2Z நம்ம இப்படி எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை 2. எஸ் சார். அதே மாதிரி NZ we can write as cyclic group generated by N. இப்போ இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சப் குரூப்புக்கு. பெர்முடேஷன் குரூப்ல 1 ஃபிக்ஸ் பண்ற மாதிரி எல்லா ஃபங்க்ஷனையும் கலெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது ஒரு சப் குரூப்பா இருக்குமா? புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. பெர்முடேஷன் குரூப்ல இருக்கிறது ஒன்னு ஒரு பைஜெக்ஷன்.
எந்தெந்த பைஜெக்ஷன் எல்லாமே ஒன்னை ஃபிக்ஸ் பண்ணுதோ எஃப் ஆஃப் ஒன் ஈக்குவல் டு ஒன்னே வரணும் அப்படின்ற மாதிரி எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கோ அத்தனை ஃபங்க்ஷன் நீங்க கலெக்ட் பண்ணி போட்டீங்க அப்படின்னா அது சப் குரூப்பா இருக்குமா? புரிஞ்சுக்க முடியுதா பாருங்க. புரியுதுங்க சார். பட் என்னால அதை உணர முடியல சார். உணர இப்ப என்ன ஒன் டு ஒன் எலமெண்ட்டுக்கு ஒன்னே மேப் ஆச்சுன்னா அந்த 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 பைஜெக்ஷன் கலெக்ஷனையே வந்து நம்ம என்ன சொல்றோம், சப் குரூப் சொல்றோம். சப் குரூப்பா இருக்கு. அந்த கலெக்ஷன் ஒரு சப்செட் தான், அது சப் குரூப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் வந்து 5ன்னு வச்சுங்க. 5 சிம்பிள்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. 1 2 3 4 5 3 1 2 3 1 2 5 4 இது ஒரு பெர்முடேஷன். அடுத்து வேற ஒரு பெர்முடேஷன் எடுக்கிறேன். 1 2 3 4 5 1 3 4 5 2 இது ஒரு பெர்முடேஷன். அடுத்து வேற ஒன்று எடுக்கிறேன். 1 2 3 4 5 1 3 2 4 5 அடுத்து ஒன்று எடுக்கிறேன். 1 2 3 4 5 5 4 3 2 1 இந்த மாதிரி எத்தனை சார் நம்மளால எடுக்க முடியும்? எத்தனை பெர்முடேஷன் இந்த மாதிரி நம்ம உருவாக்க முடியும் 5 சிம்பிள்ஸ் வச்சு? சார் மொத்தம் 5 எலிமெண்ட்ன்றதுனால இதுக்கு வந்து 5 ஃபேக்டோரியல் எலிமெண்ட்ஸ் 120 பெர்முடேஷன் டோட்டலா. வெரி குட். ஒன்னே மேப் பண்றது எத்தனை வரும் அப்படின்னா, இதுல இருந்து இப்போ ஒரு எலிமெண்ட் கழிச்சுட்டா மிச்சம் 4 இருக்கு. 4 ஃபேக்டோரியல் வந்து 4 3 2 1 அப்பனா வந்து 4 3 12 12 24 120ல 24 கழிச்சிட்டுனா 96 வரும் சார். 1 to 1 மேப் ஆகுது. கரெக்டா சார்? 1 to 1 மேப் கரெக்ட் தான் சார். வெயிட் பண்ணுங்க. 1 to 1 மேப் ஆகிற மாதிரி 24 தானே சார் வரும். 1 1க்கு மேப் ஆகிற மாதிரி. ஏன் நீங்க கழிக்கிறீங்க? நீங்க கழிச்சிட்டீங்களா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 வந்து 1க்கு மேப் ஆகிற ஃபங்க்ஷன்லாம் கழிச்சிட்டு மீதி சொல்றீங்கன்னு அர்த்தம். கழிக்க கூடாது சார். 24 பெர்முடேஷன் தான் 1 1க்கே மேப் ஆகிற மாதிரி இருக்கும். 24 தான் 1க்கு மேப் ஆகும். ஓகே ஓகே சார். கரெக்ட் தானே சார்? ஏன்னா நீங்க 1க்கு 1 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. மீதி இருக்கிற 4 எலிமெண்ட் தானே பெர்முடேட் பண்றீங்க. ஆமா ஆமா சார். புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்ல ஸ்டில் கன்ஃபியூஷன்? 5 எலிமெண்ட்ல இப்போ 1 கழிச்சிட்டா 4 எலிமெண்ட் இருக்கு. 4 எலிமெண்டோட பெர்முடேஷன் வந்து 24. அந்த 24 தான் 1 ஃபேக்டோரியல். ஆமா, அதுதான் 1க்கு 1 மேப் ஆகிற மாதிரி அத்தனை தான் இருக்கும். ஓ சரிங்க சார் சரிங்க சார். அது நான் உங்களுக்கு நான் வேற வழியில சொல்றேன் பாருங்க. இப்போ 1க்கு வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ 2க்கு எத்தனை வழி இருக்கு? there are 4 ways. 3க்கு எத்தனை வழி இருக்கு? there are 3 ways. there are இங்க ஒரு ஃபிக்ஸ் இங்க 4 ways வர சார். 2 ஃபிக்ஸ் பண்ணிட்டா 3 ways இருக்கு. இங்க 4க்கு 2 ways. so this is 4 factorial. therefore 24 தான் இருக்கும். 1க்கு 1 ஃபிக்ஸ் ஆற மாதிரி 24 தான் இருக்கும். 24 புரிஞ்சு சார். இப்போ இந்த 24மே நீங்க ஒரு குரூப்ல தூக்கி போடுறீங்க. ஐ மீன் ஒரு செட்ல தூக்கி போடுறீங்க. அது வந்து என்னவா இருக்குமா? சப் செட்ல தூக்கி போறனா அது சப் குரூப்பா இருக்கும். சப் குரூப்பா இருக்கும் சொல்றீங்க. ஆமா ஆமா. இதுல 1ல வந்து எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் இல்ல. 2க்கு 2 ஃபிக்ஸ் ஆற மாதிரி போட்டாலுமே உங்களுக்கு சப் குரூப் வந்துரும். வரும். ஓகே சார் ஓகே சார். அதாவது 1ன்றது இங்க ஐடென்டி எலிமெண்ட் கூட மீன் பண்ணல. ஏதோ ஒரு எலிமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படினா அது வந்து அந்த எல்லா அந்த கலெக்ஷனும் வந்து சப் குரூப்பா இருக்கும். ஆமா சார். அது சும்மா ஒரு சப் குரூப்கான ஒரு எக்ஸாம்பிள். ரிசல்ட். இப்போ மேட்ரிக்ஸ்ல செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இருக்கு. அது அடிஷனை பொறுத்து குரூப்பா இருக்கு. 2x2 மேட்ரிக்ஸ். அப்படின்னா நான் டயகனல் மேட்ரிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். அது வந்து சப் குரூப்பா இருக்கும் அடிஷனை பொறுத்து. சரி, இதெல்லாம் நம்ம எப்படி டெஸ்ட் பண்றது அப்படின்னா நம்ம கையில நிறைய டூல் இருக்கு. அந்த 3 கண்டிஷன் வச்சு நீங்க செக் பண்ணலாம். இல்ல 2 கண்டிஷன் AB belongs to AB inverse belongs to H. அது AB belongs to H மட்டும் இருக்கா செக் பண்ணலாம். ஆமா, இத வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. A ன்னு ஒன்னு எடுக்கிறீங்க, B ன்னு ஒன்னு எடுக்கிறீங்க Hல. AB ன்னு 2 எலிமெண்ட் எடுக்கிறீங்கன்னா 2 மேட்ரிக்ஸ் எடுக்கிறதா அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸை A1 B1 0 0, ரெண்டாவது மேட்ரிக்ஸை A2 B2 0 0. இதுக்கு இன்வர்ஸ் என்னது? நம்ம ரெண்டாவது எடுத்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் என்னது? -A2 0 0 -B2. கரெக்ட்டுங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு belongs to இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா A1 A2 0 0 B1 B2 ன்னு வரும். இது மறுபடியும் ஹச்சுக்குள்ள இருக்கணும். கண்டிப்பா ஹச்சுக்குள்ள இருக்கும். ஏன்னா ஹச்சுக்குள்ள இருக்கிறது எல்லாமே நம்ம டயகனலா தானே எடுத்திருக்கோம். அப்ப இது ஒரு டயகனலா தானே இருக்கு. அப்ப ஹச்சுக்குள்ள வந்துரும். அப்ப ஃபைனலா AB இன்வர்ஸ் பிலாங்ஸ் டு H ன்னு வந்துரும். அதனால சப் குரூப் வந்துரும். ஓகேங்களா சார்? ஓகே சார் ஓகே சார். இப்போ வந்து அடுத்து என்ன பார்க்கலாம்? இந்த மேட்ரிக்ஸ் நமக்கு 0 0 0 ன்னு வருது. நம்ம A3 B3 ன்னு வெச்சிட்டா A1
மைனஸ் A3 அதே போல B1 மைனஸ் B3 வரும். அப்படி வரும். அது அகைன் ஒரு டயகனலா இருக்கும். ஓகே. இப்போ ஒரு குரூப் இருக்கு. சார் சார்ஜ் மட்டும் போட்டுறேன். பேட்டரி லோ காட்டுச்சு. நீங்க இந்த 45 மட்டும் சும்மா அப்படியே படிங்க. அது என்ன சொல்றாங்க மட்டும் சொல்லுங்க சார். சார்ஜ் போட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார். ஓகே சார். ஷூர் சார். ஒரு குரூப் படிச்சிங்களா சார்? நம்ம பார்ப்போமா, டிஸ்கஸ் பண்ணுவோமா? படிச்சேன் சார். எனக்கு புரிஞ்சதை சொல்றேன். கரெக்டா சார். ஒரு குரூப் இருக்கு ஜீனு. அதுல இருந்து ஒரு கலெக்ஷன் எடுக்கிறோம். எப்படிப்பட்ட கலெக்ஷன் ஹெச்னா செட் ஆஃப் ஆல் ஏ which commutes with all the elements in G. ஆமாங்க சார். சூப்பர் சார். அவ்வளவுதான் சார். அந்த மாதிரி எலிமெண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அது அகைன் சப் குரூப்பா இருக்கும். சப் குரூப்பா இருக்கும். அந்த குரூப்புக்கு பேரு சென்டர் ஆஃப் தி குரூப்னு சொல்றோம். ஆமா. அதுக்கு இதை எப்படி இப்ப சப் குரூப் நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? ஆமா, ப்ரூஃப் பண்ண. அது யூசுவல் வே தான். இந்த மாதிரி ஏபின்னு 2 எலிமெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன இருக்கும்? ஆட்டோமேட்டிக்கா ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா சப் குரூப்பா மாறிடும். அதுக்கு நான் இப்ப பண்ணி காட்டவா சார்? சொல்றது பண்ணி காட்டுங்களா உங்களுக்கு? அப்ப ஏ ஆமா சார். ஏபி பிலாங்ஸ் டு ஹெச்னா நம்ம இதை எப்படி ப்ரூஃப் பண்றது? ப்ரூஃப் பண்ணிடுவோம். இப்போ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி பேஜ் எடுத்துப்போம். லெட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஹெச். ஃபர்ஸ்ட் 2 எலிமெண்ட் ஹெச்க்குள்ள எடுக்கிறோம். இப்போ நம்மளுடைய ஃபைனல் கிளைம் என்ன அப்படின்னா ஏபி த ஹோல் இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு சொல்லணும். அப்படிதானே சார்? ஆமா சார். ஏபி பிலாங்ஸ் டு ஹெச்ல இருக்கிறதால which implies ax equal to xa for all x belongs to g. அதே போல bx equal to xb for all x belongs to g. இது ரெண்டும் நம்ம கையில இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்ல வரணும் அப்படின்னா we want to show that நம்ம என்னன்னு ஷோ பண்ணணும்? ab inverse x equal to x ab inverse for all x ன்னு சொல்லணும். கரெக்டுங்களா சார்? அப்படி சொன்னா இது வந்துடும். அப்படிதானே சார்? எஸ் சார். ab inverse x equal to x ab inverse for all x. அது எப்படி நம்ம சொல்லலாம்? எப்படி சொல்ல வரலாம்? இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கணும். b கூட ab inverse x a எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கலாம்? இது எடுத்துக்கலாமா? இப்போ b inverse x equal to b inverse x ஏன்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் நம்ம வந்து இது இப்படி ப்ரூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிசல்ட் யூஸ் பண்ணால் இப்படி வந்துடும். அடுத்து ab inverse x equal to இப்போ இதுக்கு மட்டும் என்ன பண்ணணும்? b inverse x ஏவை x a b inverse எழுத முடியுமா? எழுத முடியும். இந்த ப்ராப்பர்ட்டி படி சார் b inverse x இந்த ப்ராப்பர்ட்டி படி புரியல எனக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி b இருக்கிறதால b கமிட் ஆவறதால
பி இன்வெர்ஸும் கமிட் ஆகுமா? அதை எஸ் மட்டும் சார். சொல்லிட்டா பி பி வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறதால பி இன்வெர்ஸும் வச்சிருக்குமா? வச்சிருக்கு. பி இன்வெர்ஸ் உள்ள இருக்குன்னு நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் அதான் அது எப்படி பி சொல்லுது? ஆ அது எப்படி சொல்லுதுன்னா பி இன்வெர்ஸும் உள்ள இருக்குமா அப்படின்னா இதனுடைய இன்வெர்ஸ் என்னது? bx உடைய இன்வெர்ஸ் என்னது? x இன்வெர்ஸ் b இன்வெர்ஸ். இதனுடைய இன்வெர்ஸ் என்னது? xb the whole inverse equal to b inverse x inverse. Both are same. அப்போ b inverse x inverse equal to x inverse b inverse. அப்போ b பண்ணிச்சுன்னா அதனோட இன்வெர்ஸும் பண்ணுது. புரியுதுங்களா சார்? b கமிட் ஆகுறதால எல்லா எக்ஸுக்கும் b இன்வெர்ஸ் எல்லா எக்ஸுக்கும் கமிட் ஆகுது. ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு முறை சொல்லுங்க சார், எப்படி சார்? இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க தனியா செப்பரேட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தனியா நீங்க இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எக்ஸ் இன்வெர்ஸ் பி இன்வெர்ஸ்னு வருமா? ஆமா சார். ரைட் ஹேண்ட் சைடுக்கு தனியா இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. பி இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னு வருங்களா? பி இன்வெர்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் வரும். ஆமா சார். இப்போ ஆக்சுவலா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு சேம், அதனால அதோட இன்வெர்ஸும் சேமா தானே இருக்க முடியும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேம். இந்த எலமெண்ட்டும் சேம் எலமெண்ட் தான். இந்த எலமெண்ட் சேம். அப்ப இதனோட இன்வெர்ஸ் இதனோட இன்வெர்ஸ் யூனிக்கா இருக்கும். ஆமா, இதனோட இன்வெர்ஸ் யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டினால. ஆமா, அப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டும் சேமா தானே இருக்க முடியும். சேமா தான் இருக்கும். ஆமா சார். அப்பனா இங்க என்ன இருக்குது? b இன்வெர்ஸ் x இன்வெர்ஸ் equal to x இன்வெர்ஸ் b இன்வெர்ஸ். அப்ப x இன்வெர்ஸ்ன்றது ஃபார் ஆல் x. அப்ப இது வந்து ஒரு வேற ஒரு வேரியபிள் மாத்திட்டீங்க அப்படின்னா b இன்வெர்ஸ் y equal to y b இன்வெர்ஸ். அப்ப b இன்வெர்ஸும் கமிட் ஆகிற மாதிரி எல்லாம் கணக்கு வந்துருது நமக்கு. ஆமா சார். அப்ப b இருக்குது, b இன்வெர்ஸ் இருக்குது, இன்வெர்ஸ் இருக்கு. அப்ப இன்வெர்ஸ் இருக்கு, அதாவது இன்வெர்ஸ் இருக்கு. அப்ப இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா b இருந்தா b இன்வெர்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா, இப்ப அடுத்து இங்க என்ன பண்ண வரேன்னா இங்க பாருங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வச்சுட்டு நான் இது சொல்றேன்னா இந்த எக்ஸுக்கு பதிலா பி இன்வெர்ஸ் எக்ஸை சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எல்லா எக்ஸுக்கும் பண்ணணும் அப்படின்னா பி இன்வெர்ஸ் எக்ஸுக்கும் இது பண்ணணுமா பண்ணக்கூடாதா? ஏன்றது ஷூர் சார், பண்ணணும். அப்போ பி இன்வெர்ஸ் எக்ஸ் இன்டு ஏ ன்னு எழுதிக்க முடியுது நம்மளால. ஆமா, அதனால எக்ஸ் நான் என்னன்னு சூஸ் பண்ணிக்கிறேன்? இப்போ பி இன்வெர்ஸ் எக்ஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஏ பி இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பி இன்வெர்ஸ் எக்ஸ் ஏ ஆயிடுமா? அது ஏ பி இன்வெர்ஸ் வர மாதிரி வந்துருச்சு இப்ப. இல்ல இந்த ஸ்டெப் ஓகேவா பாருங்க. இங்க இருந்து இங்க வந்திருக்கேன், இந்த ஸ்டெப் ஓகேவா? எஸ் சார், அது புரிஞ்சுது சார். x க்கு பதிலா b இன்வெர்ஸ் x எடுத்துக்கிறோம். ஆமா, இப்போ அதே ஸ்டெப்ல நான் அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னா, எனக்கு ஆல்ரெடி b இன்வெர்ஸ் வந்து எல்லா x கூட கமிட் ஆகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ x a b இன்வெர்ஸ்னு போட்டுக்குவா. அதாவது இந்த எலிமெண்ட் தூக்கி ஃபர்ஸ்ட், இந்த எலிமெண்ட் தூக்கி பின்னாடி. ஏன்னா b இன்வெர்ஸ் தான் எல்லா எலிமெண்ட் கூட கமிட் ஆகுது. ஓகேங்களா சார்? எஸ் சார். அப்போ எனக்கு என்ன வந்துருச்சு? ab இன்வெர்ஸ்ன்ற எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட் கூடயும் கமிட் ஆகுது. ab இன்வெர்ஸ்ன்ற எலிமெண்ட் எல்லா x கூடயும் கமிட் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் ஒன்னு உருவாக்கிட்டேனா? எஸ் சார். அப்படினா இது எதுக்குள்ள வந்துரும்? அந்த செட்டுக்குள்ள வந்தது h குள்ள வந்துரும். ஆமா, அப்படின்ற. அதனால நம்ம சப் குரூப் ஆயிடும். ஓகேங்களா? அப்ப h குள்ள ab இன்வெர்ஸ் இருக்கறதால இது h வந்து சப் குரூப் சொல்றோம். ஆமா, த்ரூ தி ப்ராப்பர்ட்டி ab இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு h. ஆமாங்க சார். இப்போ இதுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. இதுக்கு பேர் சென்டர். அது வந்து z ஆஃப் g டினோட் பண்றோம். z ஆஃப் g னா அந்த g உடைய ஹார்ட் மாதிரி, அதனுடைய சென்டர் மாதிரி. ஓகேங்களா? ஓகே சார். ஏன் அப்படின்னா g ல இருக்கிற எந்தெந்த எலிமெண்ட்லாம் எல்லா எலிமெண்ட் கூட கமிட் ஆகுதோ அதெல்லாம் தூக்கி இதுல போட்டுக்கிறோம். g ல இருக்கிற எந்தெந்த எலிமெண்ட் எல்லாமே அது கூட இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட் கூட கமிட் ஆகுதோ அந்த எலிமெண்ட் எல்லாம் தூக்கி சென்டர்ல போட்டுக்கிறோம். அதனால இது வந்து சென்டர் ஆஃப் g. இப்போ இன்னொரு கொஸ்டின். இப்போ g வந்து எபிலியனா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் g என்ன வரும்? g எபிலியனா இருந்துச்சுன்னா சென்டர் ஆஃப் g என்ன வரும்? the whole செட்டே வருங்க சார். ஏன்னா எல்லாத்துலயும் கமிட் ஆகுது. ஆமா, ஹோல் செட்டே வந்துரும். இப்போ ஒரு எலிமெண்டோடைய சென்டர் வந்து பெருசா இருந்துச்சு அப்படின்னா அதுல மோர் கமிட் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு அர்த்தம்.
அந்த ஜி ஆஃப் இசட் ஆஃப் இசட் வந்து கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லெஸ் கம்யூட் ப்ராப்பர்ட்டி அதுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இது வந்து ஈயாவே மாறிச்சு, சிங்கிள்டன் ஈயாவே மாறிச்சுன்னா அதுக்குள்ள கம்யூட் ப்ராப்பர்ட்டி ரொம்ப லெஸ்ஸா இருக்குன்னு அர்த்தம். இதை விட லெஸ்ஸா வர முடியாது. ஏன்னா இ வந்து எல்லாத்துக்கூடயும் கண்டிப்பா கம்யூட் ஆகும். அப்ப சென்டர் ஆஃப் ஜி வந்து ஒன்னு ஈயா இருக்கும், இல்ல ஈயை விட பெருசா இருக்கும். எப்பவுமே நான் ஜீரோவா இருக்கும். எப்பயுமே வந்து நான் எம்டியா இருக்கும் அப்படின்னு. ஏன்னா அதான் நமக்கு சப் குரூப்பா இருக்குல்ல. சப் குரூப்னா அட்லீஸ்ட் ஐடென்டிட்டி இருக்கணும்ல சார். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம், அதே மாதிரி ஒரு சினாரியோ பார்க்குறோம். ஒரு ஃபிக்ஸ்டு ஏ ஜியில் இருக்கிற வந்து ஒரு ஏவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஏ கூட எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் கம்யூட் ஆகுதோ அதெல்லாம் தூக்கி ஒரு செட்டாக போடுறோம். அது வந்து ஒரு சப் குரூப்பாக இருக்கும். அப்போ போன சப் குரூப்பு இந்த சப் குரூப்பு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் கூட யார் யாரெல்லாம் கம்யூட் ஆகுறாங்களோ அவங்களாம் தூக்கி போட்டோம். ஆனால் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் ஏ கூட மட்டும் ஜியில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்லாம் கம்யூட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்து போடுறோம். இதுக்கு பேர் நார்மலைசேஷர். இதுக்கு பேர் நார்மலைசர் ஆஃப் ஏ. அதுக்கு பேர் சென்ட்ரலைசர் ஆஃப் ஜி. புரியுதுங்களா சார்? அதனால இது முழுக்க முழுக்க ஏவை பொறுத்து ஜென்ரேட் பண்றதால இதுக்கு பேர் HA. அப்ப HAக்குள்ள என்ன இருக்கும், ஜியில் இருக்கிற எந்தெந்த எலமெண்ட்லாம் ஏ கூட கம்யூட் ஆகுதோ அந்தந்த எலமெண்ட்லாம் இதுக்குள்ள இருக்கும். அதாவது செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி வித் கம்யூட் வித் ஏ. ஏ கூட கம்யூட் ஆகிற எலமெண்ட் மட்டும் தூக்கி ஹெச்ல போடுறோம். ஆமா, அது வந்து ஹச் ஆஃப் ஏ. ஆமா, இதுக்கு பேர் இது வந்து சப் குரூப்பா இருக்கும். இது வந்து என்னவா இருக்கும், சப் குரூப் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நான் போன டைம் ப்ரூவ் பண்ணேன் இல்லையா, அதே மாதிரி நீங்க இதை ப்ரூவ் பண்ணி பாருங்க. இது வந்து சப் குரூப்பா இருக்கும். என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏபி பிலாங்ஸ் டு ஹெச்ல இருக்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே சார், முயற்சி பண்றேன் சார். வெரிஃபை பண்ணுங்க. இப்போ நான் இங்க ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன், வாட் இஸ் HE அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? HE the whole செட்டே வந்துரும் சார். கரெக்ட், G itself. ஏன்னா E கூட எல்லா எலிமெண்ட்டும் கம்யூட் ஆகும். ஆமா, அதனால இது எல்லாமே வந்துரும். அப்ப G வந்து நேச்சுரலா சப் குரூப்பா இருக்குது. ஆமாங்க சார். அது H. ஆமாங்க சார். இப்போ அடுத்து நம்ம என்ன சொல்றோம், சில சப் குரூப்புக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இன்டீஜர்ல இருக்கிற இன்டீஜர் பாயிண்ட்டை மட்டும் நம்ம காம்ப்ளெக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்க்குறோம். இதுக்கு நீங்கள் ஏபி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செக் த ஃபாலோயிங்ஸ் ஆர் சப். இதை வந்து உங்களுக்கு ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 5த்துல எதெல்லாம் சப் குரூப் வரும் அப்படின்னு கேட்குறேன். யாருக்கு? C+க்கு. இந்த 5 குரூப்பில் எந்தெந்த குரூப்லாம் C+ன்ற குரூப்புக்கு சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்கேன். நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் கூட நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார். இது இதெல்லாம் சப் குரூப்பாக வந்துச்சு, இதெல்லாம் சப் குரூப். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நிறைய சப் குரூப்பை கண்ணில் பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. ஏன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நமக்கு வரும். நிறைய குரூப் வந்து இதெல்லாம் குரூப் இதெல்லாம் குரூப் இல்லைன்றது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சார். அது கொஞ்சம் நமக்கு நல்லது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ஜி எபிலியனா இருந்துச்சுன்னா சென்டர் வந்து ஜியாவே மாறிடும். ஒருவேளை சென்டர் ஜியாவா மாறிச்சுன்னா அது எபிலியனா தான் இருக்கும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப். இந்த ரிசல்ட் நம்ம பார்க்கல. S3க்கு சென்டர் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து சிங்கிள்டன் ஈயா தான் இருக்குமா. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த எலமெண்ட்டும் எல்லா எலமெண்ட்டும் கூட கம்யூட்ல இல்லை. S3ல நோ எலமெண்ட் இஸ் தேர் விச் இஸ் கமிட் டு எவ்ரி எலமெண்ட் ஆஃப் S3 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா சார்? அதாவது S3 வந்து நாட் எபிலியன் சொல்றாங்க. நாட் எபிலியன் மட்டும் கிடையாது, எந்த எலமெண்ட்டும் கூட கமிட் இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்களேன், மேட்ரிக்ஸ் கூட தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் கூட தான் நான் எபிலியன். ஆனா மேட்ரிக்ஸ்ல கூட ஒரு ஃபியூ எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு கமிட் ஆகும். புரியுதுங்களா? எல்லா எலிமெண்ட் கூடயும். ஆமா சார், AB = B ன்னு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லா மேட்ரிக்ஸ்லயும் வர வாய்ப்பு இருக்கு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. நீங்க வந்து ஒரு 4 4 4 இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் எல்லா மேட்ரிக்ஸ் கூடயும் கமிட் ஆகும். ஆனா ஈவன் தோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் எபிலியன் தான். ஆமா,
ஆனா சென்டர் வந்து என்னவா இருக்கும், சம்திங் இருக்கும். சென்டர் வந்து ஒரு சில எலமெண்ட்டை கண்டெயின் பண்ணியிருக்கும். ஆனா இந்த S3ல வந்து அதாவது வந்து சென்டர் வந்து சிங்கிள்டன் ஈனா அதுல கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஒரு துளி கூட இல்லைன்னு அர்த்தம். அப்படின்றது ஒண்ணு அதுல கண்ணுல பார்க்கவே முடியாதுன்னு அர்த்தம். ஆமா, எந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே கம்ப்யூட்டிவ் ஆகாது அப்படின்ற மாதிரி அர்த்தம். எந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே கம்மிட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. எந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே கம்மிட் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. அப்படி கூட சொல்ல முடியாது சார். எந்த ஒரு எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட்டும் கூட கமிட் ஆகிற மாதிரி இல்ல அப்படி சொல்லலாம். எந்த ரெண்டு எலிமெண்ட்டும் கமிட் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அப்படி கூட இருக்கலாம். எந்த ஒரு எலிமெண்ட்டும் எல்லா எலிமெண்ட்டும் கூட கமிட் ஆகிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்ல ஈய தவிர்த்து வேற எதுவும் எந்த எலிமெண்ட்டும் மிச்சம் இருக்கிற எஸ்ல மொத்தம் 3 ஃபேக்டர்ல 6 எலிமெண்ட்ஸ் இருக்கும். மிச்சம் இருக்கிற 5 எலிமெண்ட் கமிட் ஆகாது. ஆமா, அந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் கூட அதுல இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இல்ல இது ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா நான் எபிலியன் கேட்டீங்கல்ல, நான் எபிலியன் கூட உங்களுக்கு என்ன இருக்கலாம், அந்த சென்டர்ல வந்து இருக்கலாம் சம்டைம்ஸ். ஆமா, எல்லாத்துக்கும் கூட கமிட் ஆகிற மாதிரி எலிமெண்ட் இருக்கலாம். ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் நான் எபிலியன் குரூப் கேன் பி எபிலியன். அதாவது பெரிய குரூப் வந்து நான் எபிலியனா இருக்கலாம், ஆனா உள்ள இருக்கிற சப்குரூப் வந்து எபிலியனா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ப்ராப்பர் சப்குரூப் ஆஃப் நான் எபிலியன் குரூப் கேன் பி எபிலியன். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் இருக்குங்களா? பெரிய குரூப் நான் எபிலியனா இருக்கணும், ஆனா உள்ள இருக்கிற சின்ன குரூப் எபிலியனா இருக்கணும். இதே எடுத்துக்கங்க, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் வச்சுக்கோங்க. இது ஜென்ரலா நான் எபிலியன், ஆனா அதுக்குள்ள எடுக்கிற சப்செட் நீங்க என்ன எடுத்துக்க, டயகனல் மேட்ரிக்ஸா எடுத்துக்கங்க. அது வந்து உங்களுக்கு எபிலியனா மாறிடுது இல்ல. ஓகே சார். அப்போ பெரிய குரூப் மேபி எபிலியனா இல்லாம போலாம், ஆனா சின்ன குரூப் எபிலியனா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படின்னா சின்ன குரூப் எப்பயுமே எபிலியனா இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே சார். இப்போ அடுத்து எனி சப்குரூப் ஆஃப் எபிலியன் குரூப் இஸ் எபிலியன். அது வெல் நோன் ரிசல்ட் தான். ஓகே தானே சார்? எனி சப்குரூப் ஆஃப் an எபிலியன் குரூப் இஸ் ஏன்னா பெருசுல எபிலியன் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அப்ப சின்னதுல கண்டிப்பா எபிலியன் ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல. ஓகே சார். எஸ்ன்னு ஒரு சப்குரூப் இருக்கு, என்னன்னு ஒரு சப்குரூப் இருக்கு. அது ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் போட்டு இ வந்து யூனியன் போட்டு ஜி வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல ரெண்டுத்துல எதனா ஒண்ணு பெரிய செட்டா தான் இருக்க முடியும், அதர்வைஸ் நாட் பாசிபிள். புரியுதா பாருங்க. அதாவது எஸ்ன்னு ஒரு எஸ்என் என் சப்குரூப் ஆஃப் ஜி such that எஸ் இன்டர்செக்ஷன் n வந்து இ, எஸ் யூனியன் n வந்து ஜி, then prove that s is equal to g or n is equal to g. சார். ஆமா. ஓஹோ. ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னா, எஸ் யூனியன் n வந்து சப்குரூப்பா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ஜிக்கு ஈக்குவலா இருக்கிறதால கண்டிப்பா சப்குரூப்பா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, யூனியன் வந்து சப்குரூப்பா இருந்துச்சுன்னா எய்தர் ஒன் ஆஃப் தேம் மஸ்ட் பி கண்டெய்ன்ட் இன் அதர். அப்போ இது வந்து இதுல கண்டெய்ன் பண்ணி இருந்திருக்கலாம், இல்ல இதுல இருந்து இது கண்டெய்ன் பண்ணி இருக்கலாம். ஆமா, இது வந்து இதுல கண்டெய்ன் பண்ணி இருந்தாலும் n ஈக்குவல் டு ஜி வந்துரும். இது வந்து அதுல கண்டெய்ன் பண்ணி இருக்குன்னா s ஈக்குவல் டு ஜின்னு வந்துரும். ஓகேங்களா? ஜின்னு வந்துரும். ஓகே சார். இது ரெண்டுத்துலயுமே இல்லாத சின்ன சப்குரூப்பா இருந்துருச்சுன்னா வேற ஒரு சப்குரூப், இது ரெண்டுமே ஜி இல்லாம வேற ஒரு சப்குரூப்பா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நமக்கு தான் இங்க சிங்கிள்டன் ஈன்னு சொல்லிட்டோம்ல, இன்டர்செக்ஷன் வேற என்ன இருக்குச்சுன்னா அப்ப இன்டர்செக்ஷன் சம்திங் வர வாய்ப்பு இருக்கும்ல, அதனால. இப்போ அடுத்து 51, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சப்குரூப் ஜெனரேட்டட் பை 2 இஸ் நத்திங் பட் 2z. ஓகேங்களா? ஆமா சார், பார்த்தோம். cyclic subgroup generated by the element 2 is nothing but 2z. அதே மாதிரி நம்ம இவங்க என்ன கேட்குறாங்க, z12ல arithmetic modulo 12 பொறுத்து find cyclic subgroup generated by all element, generated by each of the element. அதாவது each of the element ஒரு எலிமெண்ட்டா எடுத்துட்டு அந்த எலிமெண்ட்டை பொறுத்து சைக்ளிக் சப்குரூப் ஜெனரேட் பண்ற சப்குரூப்ல எப்படி இருக்கு அப்படின்னு சும்மா நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். அப்படி ஒரு 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 ப்ராக்டிஸ்க்காக கேட்டிருக்கேன். புரியுதுங்களா சார் கொஸ்டின்?
கொஸ்டின் புரியுது சார். அப்ப இது எப்படி ஆரம்பிக்குது? அப்ப எப்படி Z12 என்ன இருக்கும்? 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வரைக்கும் இருக்கும். அது நம்ம இந்த போட்டுருவோம் கன்வர்ஷன் மாடலோ மாதிரி. அந்த கணக்கே போட்டுருவோம் சார். இப்போ ஓகே Z12 அரித்மெட்டிக் மாடல் ஒன்றுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 0 எடுக்கிறோம். வாட் இஸ் சைக்ளிக் சப் குரூப் ஜெனரேட்டட் பை 0? இது எல்லாமே வந்து ஐடென்டிட்டியா தான் இருக்கும். 0 0 தான் இருக்கும் எல்லாமே. திஸ் இஸ் நத்திங் பட் 0, சிங்கிள்டன் 0. கரெக்ட்டுங்களா? 0 அவ்வளவுதான். எஸ் சார். வாட் இஸ் சைக்ளிக் சப் குரூப் ஜெனரேட்டட் பை 1? 1னா 1 13 2 இருக்குல்ல சார்? ஏன்னா 1 + 1 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர்னா அது 1 + 1 1 + 1 3 இருக்கும். ஓகே சார். 4 இருக்கும். 5 இருக்கும். அப் டு 12 வரைக்கும் இருக்கும். சாரி 11 வரைக்கும் இருக்கும். 12 வரைக்கும் இருக்கும். 11 வரைக்கும் இருக்கும். 0 இருக்குமா? 0 இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா 1 பவர் 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு 0 வரும். அப்படி நீங்க திங்க் பண்ணலாம். இல்ல 1 பவர் 12னு கூட நீங்க திங்க் பண்ணலாம். 1 பவர் 12னா என்ன அர்த்தம்? 11 வரைக்கும் போடுறீங்க. அடுத்து வரும்போது உங்களுக்கு 0 இல்ல வரும். சோ அப்ப 0வும் வந்துரும். ஓகேங்களா சார்? அது ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். சோ this is nothing but the group itself. ஆமா சார். அப்போ இதுக்கு பேர் ஜெனரேட்டட். ஆமா, இதுக்கு பேர் ஸ்பெஷல் நேம் இருக்கு, ஜெனரேட்டர். ஏன் அப்படின்னா மத்த எலிமெண்ட் எல்லாம் ஒரு சப் குரூப் தான் ஜெனரேட் பண்ணுது. இந்த எலிமெண்ட் அந்த குரூப்பையே ஜெனரேட் பண்ணிடுது. குரூப் பெரிய குரூப். ஆமா, ஜெனரேட்டர் ஆஃப் G. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்த எலிமெண்ட் ஜெனரேட் பண்ற சப் குரூப்பை பார்க்க போறோம். அப்ப இது வந்து H1 னு வச்சுக்கோங்க. அதாவது 2. H1 is subgroup generated by the element 0. H2 is subgroup generated by 1. H3 subgroup generated by 2. அப்ப இது என்ன சார் வரும்? இது வந்து அப்ப 2 to the power of 0 வந்து 0. சரி, நீங்க 2 கடைசி விட போட்டுக்கோங்க சார். 2 4 6 8 10 12 தான் 0 ஆயிடுது. அவ்வளவுதான் சார். இது வந்து சப் குரூப். இது வந்து அப்ப இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா 2 is not a generator of Z12. இது வந்து ஏன்னா அது Z12 ஜெனரேட் பண்ணல, ஃபுல்லா ஜெனரேட் பண்ணல. ஜெனரேட்டர் கிடையாது, ஆனா சப் குரூப். ஆமா, சப் குரூப். அது ஒரு குரூப்பை ஜெனரேட் பண்ணும். ஆனா அந்த குரூப் பெரிய குரூப்பா இல்ல, அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி. ஓகே சார். இப்போ அடுத்து வந்து சப் குரூப் ஜெனரேட்டட் பை 3. அதே மாதிரி நமக்கு என்ன வரும்? 3 6 9 0. 12 வந்து 0 ஆயிடுது. ஓகே சார். அடுத்து வந்து H5 4 போட்டா 4 8 0. 5 க்கு அடுத்தது H6 5 னா 5 10 இப்ப இது வராது சார். 3 15 வரும். 15 வந்து 3 அரித்மெட்டிக் மாடுலஸ் 3. ஆமா சார். ஆமா சார், 3 வந்துருது. ஓகே. அடுத்து 8 வரும். இது கூட 5 ஆட் பண்ணனும். ஓகே சார். இது கூட 5 ஆட் பண்ணனும். 8 க்கு அப்புறம் 9 10 11 12 13 13னா 1. இது கூட 5 ஆட் பண்ணனும். 6. இது கூட 5 ஆட் பண்ணனும். 6 11 5 ஆட் பண்ணனும். 11 கூட 5 ஆட் பண்ணா 16னா 4. இது கூட 5 ஆட் பண்ணனும். 9. இது கூட 5 ஆட் பண்ணா 9. இது கூட 5 ஆட் பண்ணனும். 9 கூட 5 ஆட் பண்ணா 14னா 12னா 0 13 2. இது கூட 5 ஆட் பண்ணனும். 7. இது கூட 5 ஆட் பண்ணனும். 7 12னா 0. 12 வரும். 12னா 0. அப்ப எல்லாமே இருக்குங்களா? அப்ப 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு, 12க்கு வேலை 0 இருக்கு. அப்போ 5ன்றது ஒரு ஜெனரேட்டர். அப்போ இது வந்து is nothing but Z12. So 5 is a generator. இப்போ அதே மாதிரி H7 subgroup generated by 6.
6னா 6 அப்ப 0. 0 அவ்வளவுதான். ஆமா. அப்ப H8 சப் குரூப் 8 ஜெனரேட்டட் பை 7. 7 7 7னா 7 14னா 2 இப்போ உங்களோட கெஸ் என்ன? இது என்ன வரும்னு நினைக்கிறீங்க? கெஸ் எல்லாமே வந்துரும். Z12 வந்துரும். அப்படியே சார். ஆமா. இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க. இந்த 3 வந்து ஏன் கம்மியாகிறதுக்கு ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 இருக்கு. அப்படின்னா இப்போ டக்குன்னு 12 வந்துருது லாஸ்ட்ல. 12 வராம போய் ஏதோ மீதி இருந்துச்சு அப்படின்னா நிறைய எலிமெண்ட் வர வாய்ப்பு இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? நிறைய வருது. ஆமா சார். 5 அப்படிதான் வந்துச்சு. அப்போ இப்ப டக்குன்னு ஏன் 0 வருது? இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 இருக்கு. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 இருக்கிறதால டக்குன்னு 0 வந்துருது. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 12 வரும்போது நமக்கு ஜெனரேட்டா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது எலமெண்ட்டை குறைச்சி விட்டுருது. அப்போ எதெல்லாம் 12க்கு டிவைசர் இல்லையோ அதெல்லாம் ஃபுல்லா ஜெனரேட்டரா வருது. புரியுதுங்களா? சரிங்க சார். அதாவது 5 வந்து 12ஓட டிவைசரா இல்ல. ஆமா. மல்டிபிளா இல்ல. மல்டிபிளா இல்ல. மல்டிபிளா இல்ல. ஐ மீன் ஃபேக்டரா இல்ல. 12க்கு ஃபேக்டரா இல்ல. அதனால நிறைய வருது. ஃபுல்லா வருது. ஆமாங்க சார். இப்போ 12க்கு ஃபேக்டர் பார்த்தனா இப்போ அடுத்து 8 இங்க பாருங்களா. அடுத்து இது பாருங்களா. நீங்க ஃபேக்டர் மட்டும் பார்க்க கூடாது. 8 பார்த்தா கூட உங்களுக்கு கம்மியா தான் வரும். ஏன் அப்படின்னா 8 அடுத்து 8 8 16 16ல 12 போச்சுன்னா 4 மறுபடியும் ஒரு 8 கூட்டினீங்கன்னா 12 0 முடிஞ்சுங்களா? இப்போ 8 வந்து இதுக்கு ஒரு ஃபேக்டரே இல்ல. 8 வந்து 12 டிவைட் பண்ணாது. ஆனா இருந்தாலுமே 0 டக்குன்னு வந்துருச்சு. ஏன் வந்துருச்சு அப்படின்னா 8ல இருக்கிற ஃபேக்டர் 2 அங்க இருக்கு. அதனால புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? சரிங்க சார். 8ல இருக்க ஜிசிடி 1 மார்க் மீன் பண்றீங்களா? அவ்வளவுதான். ஜிசிடி ஆஃப் அந்த குரூப் ஆர்டரும் நம்ம எடுக்கிற எலமெண்ட்டும் கேன்னு வச்சுங்களேன். இதனோட வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கே வந்து ஜெனரேட்டர். அவ்வளவுதான். அப்ப நம்பர் ஆஃப் ஜெனரேட்டர் கேட்டாங்கன்னா அந்த எண்ணுக்கும் கேக்கும் ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு எது எதுக்கெல்லாம் வந்து ஜிசிடி 1 வருதோ அத்தனை ஜெனரேட்டர் இருக்குன்னு அர்த்தம். எனக்கு ஒரு ரிசல்ட் மட்டும் தெரியும் சார். ஒரு நம்பர் ஜெனரேட்டர்னா அதோட இன்வெர்ஸும் ஜெனரேட்டரா இருக்கும். ஆமா அந்த ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் சரிங்க சார். இப்போ அதனால தான் நான் வந்து பொறுமையா இந்த குரூப்ல உட்காந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்டா எழுதணும். அப்பதான் நமக்கு புரியும் இதெல்லாம் ஜெனரேட்டரா வருது, ஏன் ஜெனரேட்டர் இருந்து ஒரு எலமெண்ட் ஏன் ஜெனரேட் பண்ண மாட்டேங்குது. ஆமா அந்த மாதிரி. ஓகே சார். இப்போ நம்ம ZNக்கு பண்றது ஜெனரல் குரூப்புக்கு பண்ணும்போது நம்ம கீழே பண்றது நம்ம அந்த குரூப்ல பவர்ஸ்ல பண்ணுவோம். இப்போ A1 A2 ஜெனரலா A5 அப்படி இருக்கும். இப்போ இதில் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது A⁴2 A⁴5 ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா A⁴8 வருதுங்களா? இப்போ நம்ம இந்த பவர்ஸை விட்டுட்டு ஐ மீன் பேஸை விட்டுட்டு பவர்ஸில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணுவோமோ அது வந்து இங்கே ZNல பண்ணுவோம். அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ZNல நீங்கள் சைக்கிளிக் குரூப்பை பற்றி படிக்கணும் அப்படின்னா ZNல படித்தாவே போதும். மற்ற குரூப்பில் படித்த மாதிரி அர்த்தம் சைக்கிளிக் குரூப்பை பொறுத்த வரைக்கும். சரிங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற ரிமைனிங் எலிமெண்ட்டை நீங்கள் போட்டு பாருங்க. மீதி 12 வரும். 10 11 12 மீதி இருக்க 3 குரூப் 10 11 12 ஓகே நான் போடுறேன் சார். ஓகே 9 10 11. ஆமாங்க சார். இப்போ நம்ம எங்க கடைசியா எந்த ரிசல்ட் போட்டோம் சார்? காணோம். ஜெனரேட்டர் பார்க்கணும் சார். find the cyclic group of generator of all elements. அது நீங்க போட்டுங்க. இப்போ ஐன்ற எலிமெண்ட்டை வச்சு நீங்க ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் கிடைக்கும். செக் பண்ணுங்க. ஆமா சார். I ஜெனரேட்டர் -I ஜெனரேட்டர். ஆமா அது ஜெனரேட்டர்ன்ற கான்செப்ட் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு எலிமெண்ட் குரூப்பையே ஜெனரேட் பண்ணுதோ அது கால்டு ஜெனரேட்டர். அதை ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஆமா சார். A group G is called cyclic. அந்த குரூப் எப்போ நம்ம சைக்கிளிக்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த குரூப்பை வந்து ஏதோ ஒரு எலிமெண்ட் ஜெனரேட் பண்ணணும். அப்படி பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து சைக்கிளிக். அந்த குரூப்ல இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட் அந்த குரூப்பையே ஜெனரேட் பண்ணுது அப்படின்னா அந்த குரூப் வந்து சைக்கிளிக் குரூப். ஓகே சார். G வந்து சைக்கிளிக் குரூப் ஜெனரேட்டட் பை எலிமெண்ட் ஏவா இருந்துச்சுன்னா
தென் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பவர் எம் ஃபார் சம் எம். இப்போ ஜி வந்து ஏவாலே ஜென்ரேட் பண்ண முடியுது அப்படின்னா ஜியில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே யார் பவர்ஸாக தான் இருக்கும்? ஏவோடைய பவர்ஸாக தான் இருக்கும். அதுதான் சொல்ல வராங்க. ஆமாம் ஆமாம், அப்படி சொல்ல வராங்க. ஒரு எலமெண்ட்டை ஜென்ரேட் பண்ணுதுன்னா அதனுடைய இன்வெர்ஸும் அதை ஜென்ரேட் பண்ணும். ஃபைண்ட் ஆல் ஜெனரேட்டர் ஆஃப் Z8. இது நீங்க பொறுமையா போடுறீங்களா? எத்தனை ஃபைண்ட் ஆல் ஜெனரேட்டர், அதாவது 8 கூட எந்தெந்த எலமெண்ட்டுக்குலாம் GCD 1 வருதோ அதெல்லாம் ஜெனரேட்டர். அப்ப யார் யார் பார்க்கணும்? அவ்வளவுதான். அப்ப 1 ஒரு ஜெனரேட்டர், 3 3 5 7 அவ்வளவுதான். இவங்க எல்லாம் ஜெனரேட்டர். அவ்வளவுதான். ஆமா. ஓகே சார். அத ரிசல்ட் M is a generator of the group Zn if and only if GCD of Mn equal to 1. GCD of Mn equal to 1. ஓகே. அத நம்ம முன்னே பார்த்தோம். ஆமாங்க சார். இப்போ புதுசா ஒரு குரூப் பார்க்குறோம், Zn ஸ்டார். ஸ்டார்னா நம்ம மோஸ்ட்லி என்ன மீன் பண்ணுவோம்? நான் ஜீரோ எலமெண்ட். நான் ஜீரோன்னு சொல்லுவோம். அப்போ இது 1ல இருந்து n-1 வரைக்கும் இருக்கும். ஆல்ரெடி 0ல இருந்து n-1 வரைக்கும் பார்த்தோம். இப்போ 1ல இருந்து n-1 ஜீரோவை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா அது நான் ஜீரோ எலமெண்ட். அது வந்து மல்டிப்ளிகேஷன் மாடுலோ அதை பொறுத்து குரூப்பா இருக்குமா? ஆமா, மல்டிப்ளிகேஷன் மாடுல பொறுத்து குரூப்பா இருக்குமா? ஃபைண்ட் த ஜெனரேட்டர் ஆஃப். அப்போ Z7ன்னு ஒரு குரூப் இருக்கு, அதை 0 மட்டும் கழிச்சு விட்டாங்க. அது அந்த குரூப்ல மல்டிப்ளிகேஷன் மாடலை பொறுத்து அது ஒரு குரூப்பா இருக்கு. அதுல யார் யாரெல்லாம் ஜெனரேட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. இது வேணா போட்டு வரீங்களா சார்? பார்ப்போம். இப்போ இப்போ Z7ல இருக்கிற 2 எலமெண்ட் எப்படி பெருக்கணும்னு மட்டும் சொல்லிடுறேன். இதுல 6 இருக்கு, 5 இருக்கு, IR 30. ஆன்சர் என்ன சார் வரும்? 2 தான் வரும். ஏன் அப்படின்னா 30 7ஆல டிவைட் பண்ணிட்டு ரிமைண்டர் தான் எடுத்து போடணும். 28 வரும். 28 4 டைம்ஸ் 28 வருமா? ரிமைண்டர் 2வா? அப்போ இது ரெண்டுத்தையும் ஆப்ரேட் பண்ணா 2ன்ற எலமெண்ட் தான் வரும். அப்படிதான் நீங்க இதுல இருக்கிற எலமெண்ட்லாம் ஆப்ரேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே சார். அங்க அரித்மெட்டிக் மாடுலோ பிளஸ்ல ஆட் பண்ணி மாடுலோ பார்க்கணும். இங்க மல்டிப்ளை பண்ணி ரிமைண்டர் எடுத்து போடணும். அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். நீங்க அந்த மாதிரி செட்டப்ல Z7ல இருக்கிற ஜெனரேட்டர்லாம் ஃபைண்ட் பண்ணி பாருங்க சார். ஓகே சார். ஓகே சார். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார்.